Everybody, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Just ஒரே ஒரு நிமிஷம். Pin myself. Happy evening. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So, this is Shahida Feroz here. எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சிருக்கும். And today எல்லாருமே வந்து next level உங்க லைஃப்ல வந்து நீங்க next level போகணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய முயற்சி எடுத்து இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. So, I'm getting this over to Tawhid Safiullah, Dr. Tawhid Safiullah, Vibran Institute of Brilliance in Human Advancement உடைய founder and CEO. நம்மளுக்கு இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்தவர். ஸோ ஐம் தேங்கிங் ஹிம் ஃபார் ஆல் த சப்போர்ட் ஹி கிவ்ஸ் டு அஸ். அவரை தேங்க் பண்ணிட்டு அவரை நான் வந்து கூப்பிடுறேன். இங்க சார் இருக்கீங்களா? Yes, good evening. Okay. Over to you, sir. Yeah, okay, thank you. So, very happy good evening. So, இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் லெவல் 30. ஸோ இந்த நேம்லேயே உங்களால் புரிஞ்சுக்க முடியும் வாட் இஸ் நெக்ஸ்ட் லெவல் 30. ஸோ இந்த நெக்ஸ்ட் லெவல் 30 பற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புரிதல் இருக்கும். சிலருக்கு புரியாமலே கூட இருக்கும். ஸோ யாராவது புரிஞ்சவங்க எனக்கு நெக்ஸ்ட் லெவல் 30னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா கோஆர்டினேட்டர்ஸ் தவிர ஹேண்ட் ரைஸ் பண்ணி நீங்கள் பேசலாம். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஏன்னா ஒரு 3 to 5 days தான் வந்து நம்ம இதை பற்றி நம்ம போட்டே இருக்கோம். வாட் இஸ் நெக்ஸ்ட் லெவல் 30 அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னவா இருக்கும்? ஆக்சுவலி டு டெவலப் அவர் ஸ்கில்ஸ். ஓகே, அவ்வளோதானா? யாராவது ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து போயிடலாம். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Safiq sir. Walaikum salam. Happy good evening sir. Yes, yes. சாரிதாக்கும் good evening. இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் good evening. Happy evening. இப்போ சார் வந்து happy good evening. Okay, good. சஃபிக் சாருக்கு வந்து happy good evening. Okay, good. சார் நான் 30 சூப்பர். நெக்ஸ்ட் லெவல் 30ல என்ன நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னா, நம்மளுடைய கேரியர்ல ட்ரைனிங் கேரியரா இருக்கட்டும், கவுன்சிலிங் கேரியரா இருக்கட்டும், நம்மளுக்குள்ள தயக்கம் ஏதோ ஒரு விஷயத்துல நம்மளால ஸ்டெப் எடுத்துக்க முடியல, ஆசையா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ண ரொம்ப தயக்கமா இருக்கு, கொடுக்கறத கொடுங்கன்னு ஒரு தயக்கமா இருக்கு. ஈவன் இங்கிலீஷ் வந்து இன்னும் ஃப்ளூயன்சி இம்ப்ரூவ் பண்ணணும்னு தயக்கம் இருக்கு எனக்கு. ஸோ அதனால என்னுடைய தயக்கத்தை நான் வந்து ஒவ்வொரு நாளையும் நீங்க கொடுக்குற ப்ராக்டிஸ் சம்மந்தமா தருவீங்க. அதை நான் என்ன டெவலப் பண்ணிட்டு 30th டே முடிஞ்சு நான் வந்து எல்லா விஷயத்துல இருந்து வெளியே வந்து சக்சஸ்ஃபுல்லா நான் வந்து நிற்பேன் அப்படின்னு நம்புறேன். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஷாஹிதா நீங்க ஸ்கிரீன் இது பண்ணிக்கோங்க, வேண்டாம் ஸ்கிரீனை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ மேம். அசினா மேம். ஓகே, ரைட். ஸோ இந்த நெக்ஸ்ட் லெவல் 30 அப்படிங்கிறது என்னன்னா, ஆக்சுவலா நம்ம எல்லாருமே ஒரு ரொம்ப பெரிய பொட்டன்ஷியலான ட்ரைனர்ஸ் அண்ட் கவுன்சிலர்ஸ். ஐ நோ, நான் பார்க்குறேன் மற்ற ட்ரைனர்ஸாக இருக்கட்டும், கவுன்சிலர்ஸாக இருக்கட்டும், அவங்க முன்னாடி நம்ம போட்டி போட்டோம்னா நம்ம வேற லெவலில் இருக்கும். அவங்க எல்லாரும் நம்மளை வந்து 15 வருஷம் ட்ரைனர்ஸ், 20 வருஷம் ட்ரைனர்ஸ்லாம் நம்மளை ஆச்சரியமா பார்க்குறோம். அந்த அளவுக்கு நம்ம ட்ரெயின் ஆயிருப்போம். ஆனாலும் கூட நம்மள வந்து நிறைய பேர் வந்து அடுத்த லெவலுக்கு போகலை. நம்மகிட்ட பொட்டன்ஷியல்ஸ் இருக்கு, ஸ்கில்ஸ் இருக்கு, ஆனாலும் அடுத்த லெவலுக்கு போகல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எனக்கு நிறைய நாள் நான் டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஸோ இறைவனுடைய கிருபையால விபா வந்து நல்ல லெவல்ல வளர்ந்துட்டு போகுது. ஸோ நமக்கு தெரிஞ்ச இந்த நாலேஜை வச்சு நம்ம கூட இருக்கக்கூடிய இந்த ட்ரைனர்ஸை எம்பவர் பண்ணணும். அதுக்கு ஒரு ட்ரிக்கரிங் பாயிண்டா நம்ம இருக்கணும். ஸோ நம்மளுடைய நாலேஜஸை கொஞ்சம் ஷேர் பண்ணி டே பை டே அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு வந்தது. அண்ட் தென் வந்து இந்த நெக்ஸ்ட் லெவல் 30ல
நான் டெய்லி கிளாஸாவே எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி நான் கிளாஸா எடுக்கிறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுக்கிறேன், இல்ல வேற பிசினஸ் பத்தி எடுக்கிறேன். இதெல்லாம் நான் எடுத்தேன் அப்படின்னா அது கிளாஸோடயே போயிடும். கரெக்டா? ஸோ நான் கிளாஸா எடுக்கிறேன். கிளாஸா எடுக்கும்போது அது என்ன நடக்கும்னா கிளாஸாவே போயிடும். பார்ப்போம், கிளாஸை பார்ப்போம், நாளைக்கு காலையில எந்திரிச்சு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம், அப்படியே போயிடுவோம். ஆனா எனக்கு என்ன தேவைன்னா நம்ம படிக்கிற விஷயத்த, கத்துக்கிற விஷயத்த அப்பப்போ அப்படியே அப்ளை பண்ணி பார்த்துக்கணும். இதுக்கு நான் கிளாஸா கொடுத்தேன் அப்படின்னா அது சரியா வராது. ஸோ கிளாஸா கொடுத்தேன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பார்ப்பாங்க, பார்த்துட்டு போயிடுவாங்க. நம்ம போடுற எஃபோர்ட், நம்ம டீம் போடுற எஃபோர்ட் எல்லாமே வேஸ்ட் ஆயிடும் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் லெவல் 30 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ரைட். ஸோ சேலஞ்ச் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம்லாம் இல்லை. டெய்லி காலையில ஒரு 6 to 6:30க்குள்ள கோஆர்டினேட்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் போடுவாங்க. சின்ன சின்ன டாஸ்காக தான் இருக்கும். அந்த டாஸ்க் நீங்க 10 to 15 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம், இல்லை ஒரு ½ an hour 1 hour கூட ஆகட்டுமே, அதை நீங்க முடிச்சிடலாம். முடிச்சுட்டு அதை நீங்க குரூப்ல அப்லோட் பண்ணணும். அவ்வளவுதான் விஷயம். குரூப்ல இல்ல, ஷீட்ஸ்ல அது எப்படி அப்லோட் பண்ணணும் இது எல்லாமே கோஆர்டினேட்டர் சொல்லி கொடுப்பாங்க. இது பண்றதுனால என்ன சார் பெனிஃபிட்? குரூப்ல போல் போட்டிருந்தோம் இல்லையா? ரைட். இப்போ நான் கேட்கிறேன், இந்த 30 நாள் கழிச்சு ஆஃப்டர் 30 days நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த நெக்ஸ்ட் லெவல் 30ல ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. Consistency marketing, okay. Improve self-confidence and marketing tips, okay. Overall improvement, okay. Improve my English knowledge. இந்த overall improvement பாத்தீங்கன்னா ஜெனரலா இருக்கும். ஸோ ஜெனரலா பார்த்தோம் அப்படின்னா அதுல கஷ்டப்படுவோம். ஸ்பெசிஃபிக்கா பார்த்தோம்னா ஈஸியா போயிடலாம். சரியா? Improve my English knowledge, okay. Updated time, marketing, fixing fees, technology, fluency, okay. Right. Talent, prove it, okay, to become an action taker, okay. Improve the consistency level what we are doing, consistency and closing sales. Improve skills using technology, okay. Technology, okay. Right. So use latest tech for market ourselves, okay. Right. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்கு பாத்தீங்களா? இப்போ நான் கேட்ட கொஸ்டின் என்னன்னா நீங்க எல்லாருமே ட்ரைனர்ஸ் அண்ட் கவுன்சிலர், சைக்காலஜிஸ்ட். இப்போ நான் கேட்ட கொஸ்டின் என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்? யாராவது ஒருத்தர் ஆன்சர் பண்ண முடியுமா? யாராவது ஒருத்தர் நான் கேட்ட கொஸ்டின் வந்து என்ன கொஸ்டின், என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்? டெக்னிக்கல் கேட்குறேன், சைக்காலஜி டேர்ம் கேட்குறேன். யாராவது ஒருத்தர் சாட்ல டைப் பண்ணுங்க. எக்ஸ்பெக்டிங் future self, once again question repeat sir. அதான் நான் இப்ப கேட்டேன் இல்லையா, ஆஃப்டர் 30 days என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி நீங்க இந்த நெக்ஸ்ட் லெவல் 30ல இன்க்ளூட் பண்ணிருக்கீங்க உங்களை? இது என்ன டைப் கொஸ்டின்? ஒருத்தர் கிட்ட இருந்தாலும் அந்த ஆன்சர் வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஓப்பன் டைப் கொஸ்டின், செல்ஃப் டெவலப்மெண்ட், ஓகே. ஓகே, இந்த கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா மெட்டாஃபோர் கொஸ்டின். மெட்டாஃபோர் கொஸ்டின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளை சிந்திக்க வைக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். நம்ம இப்ப சிந்திச்சு நமக்கு என்ன பிரச்சனை, நமக்கு என்ன வேணும் நீங்க ஆன்சர் பண்ணீங்களா? இந்த 30 டேஸும் இந்த மாதிரி மெட்டாஃபோரை யூஸ் பண்ணி நம்ம சில விஷயங்கள் பண்ண போறோம். கிளியரா? ஓகே, ரைட். ஸோ இந்த நெக்ஸ்ட் லெவல் 30 மூலமா நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நீங்க கேட்ட எல்லாமே கிடைக்கும். என்னென்ன கேட்டீங்க? கன்சிஸ்டன்சி. அதிகமா வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சியை கொண்டு வர்றதுக்காக தான் நம்ம 30 டேஸ் பிளான் பண்ணிடுறோம். சரியா? அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங்
எப்படி என்ன மார்க்கெட் பண்றதுன்னு தெரியல. நான் நிறைய விஷயம் பண்றேன், எனக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, நிறைய ரிசல்ட் கொடுக்குறேன், நிறைய ட்ரைனிங் என்னால சூப்பரா பண்ண முடியும். ஆனாலும் என்ன எப்படி நான் மார்க்கெட் பண்றேன்னு எனக்கு தெரியல. அண்ட் தென் வந்து வேற என்ன சொன்னீங்க? வேற என்ன சொன்னீங்க? இது பிரைசிங் ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஸோ அதை எப்படி பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள், இது எல்லா விஷயமுமே அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்கா நம்மளா எப்படி ஒர்க் பண்ணணும், அடுத்தவங்க ஃபோர்ஸ் பண்ணாம இந்த 30 டேஸ் நம்ம சொல்லி கொடுப்போம். 30 டேஸ்க்கு அப்புறமா நம்மளே எப்படி வந்து ஒர்க் பண்ண போறோம், எந்த ஒரு சுவிட்சும் போடாம நான் எப்படி ஆன் ஆக போறோம் அப்படின்ற விஷயத்துல நம்ம கொண்டு வர போறோம். சரிங்களா? இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது வந்து பாத்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் இருக்கு. என்னன்னா கன்சிஸ்டன்சியா நீங்க டெய்லியும் இந்த விஷயங்கள் பண்ணணும். இதை நான் கடைசியா நான் பேசுறேன் உங்ககிட்ட. சரியா? ரைட். ஸோ நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிடாம, ஸோ நம்ம இந்த 30 டேஸ்ல என்ன பண்ண போறோம் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்துருவோம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி காலையில உங்களுக்கு ஒரு டாஸ்க் வரும். டாஸ்க் வந்து குரூப்ல போடுவோம். ஓகேவா? அந்த குரூப்ல போட்டதுக்கு அப்புறமா அந்த டாஸ்க் நீங்க படிக்கணும். அது இங்கிலீஷ்ல தான் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு புரியலன்னா நீங்க கோஆர்டினேட்டர் கிட்ட கேட்டுக்கோங்க. இங்கிலீஷ்ல தான் இருக்கும். அது ஏன் இங்கிலீஷ்ல தான் இருக்கு? என்னோட டெக்ஸ்ட் எல்லாமே, மெசேஜஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல தான் நான் போட்டிருப்பேன். கண்டென்ட்டா போட்டிருப்பேன். ஏன்னா, சோ நீங்க இதுல இருந்து இதை டிரான்ஸ்லேட் பண்ணி பழகணும். ஸோ எந்த தயக்கமும் இருக்கக்கூடாது நமக்கு. அதனால இந்த 30 டேஸை வந்து நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்சு அது என்னன்னு நீங்க பண்ணணும். ரொம்ப சிம்பிளான டாஸ்கா தான் இருக்கும். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஈவினிங்குள்ள என்ன பண்ணணும்னா, உங்களுக்குன்னு ஒருத்தருக்கும் தனித்தனியா கூகுள் லிங்க் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒருத்தருக்குமே தனித்தனி ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதை நான் ஃபைனலா எக்ஸ்பிளைன் பண்றேன். நிஷானி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த லிங்க்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க உள்ள போயிட்டு டெய்லி அப்லோட் பண்ணி விடணும். அந்த டாஸ்க்கை நீங்க முடிச்சுட்டு எழுதுறதா இருந்தா எழுதி அப்லோட் பண்ணணும், இல்ல போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்லோட் பண்ணணும். இதுதான் விஷயம். ஸோ டாஸ்க்ஸ் என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரைட். ஃபர்ஸ்ட் வந்து இதை நான் சொல்லிடுறேன். என்னென்ன டாஸ்க் அப்படின்ற விஷயத்த நான் சொல்லிடுறேன். எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் 1 and 2ல என்ன இருக்கும்னா, சிம்பிளா சொல்லிடுறேன். இதை நம்ம அங்க நீங்க பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த விஷயம் புரியும். ஸோ ஏன் நம்ம கவுன்சிலராவோ ட்ரெயினராவோ இருக்கோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 2 நாள் நம்ம டிசைட் பண்றோம். முடிவு பண்றோம். டிஃபைன் பண்றோம். ஏன் நான் ஒரு கவுன்சிலர், ஏன் நான் ஒரு ட்ரெயினர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்றோம். அண்ட் தென் வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பிசினஸ் விசனை வந்து நீங்க எழுத போறீங்க. 12 மந்த்ஸ்க்கு அப்புறமா நீங்க எப்படி இருக்கணும், உங்களுக்கு என்ன வேணும்ன்றதை எழுத போறீங்க. சரியா? இதெல்லாம் நம்ம இதுக்கெல்லாம் எவ்வளவு நேரம் ஆகும்? இந்த விஷயம் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இந்த விஷயம் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எனக்கு 12 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் இதாகணும், நான் இந்த இந்த இடத்துக்கு போகணும் நான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை நான் எழுத போறேன். எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு அதிகபட்சம் நீங்க யோசிச்சு எழுதினாலும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும், ஒரு 10 மினிட்ஸ். ஓகே? ஸோ அவ்வளவுதான். அடுத்த நாள் கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். சரியா? ஐடென்டிஃபை யுவர் டார்கெட் கிளைண்ட் கிளியர்லி. நம்மளுடைய டார்கெட் கிளைண்ட் யாருன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்னுடைய டார்கெட் கிளைண்ட்ஸ் யாரு நீங்க சொல்லுங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும். என்னுடைய டார்கெட் கிளைண்ட்ஸ் யார் சொல்லுங்க. ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. பேரண்ட்ஸ். ஓகே. வெரி குட். ஸோ என்னுடைய டார்கெட் கிளைண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ். இதுதான் என்னுடைய டார்கெட் கிளைண்ட்ஸ். நான் கிளியரா இருக்கேன். நான் கிளியரா தெரிஞ்சு வச்சிருக்கேன். கரெக்டா? நான் தெரிஞ்சது இல்லாம என்னுடைய கிளைண்ட்ஸ், டார்கெட் கிளைண்ட்ஸ் யாருன்றது நீங்க எல்லாமே தெரிஞ்சிருக்கீங்க. கரெக்டா? இந்த விஷயத்த நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்ஸ் யாருன்னு நீங்க முடிவு பண்ணணும். நம்ம நிறைய படிச்சிருக்கோம். இது படிச்சிருக்கோம், அது படிச்சிருக்கோம், பிளா 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 நிறைய படிச்சிருக்கோம். நாலேஜ் வளர்க்கணும். ஒரு பர்டிகுலரா ஒரு டொமைன் நம்ம சூஸ் பண்ணணும். நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு நம்ம சூஸ் பண்ணணும். சரியா? சோ அந்த விஷயத்த நம்ம என்ன பண்ண போறோம். அடுத்து வந்து கிராஃப்ட் யுவர் எலவேட்டர் பிட்ச். உங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா எப்படி பேசணும், என்ன விஷயத்த பத்தி பேசணும். இப்ப என்னை பத்தி கேட்டா நான் சொல்லுவேன். நான் வந்து நான் மீட்டிங் முடிச்சு சாப்பிட்டுருக்கேன்.
ஸோ சாரி. ஸோ வந்து என்னை பத்தி கேட்டா நான் சொல்லுவேன், நான் வந்து இந்த மாதிரி கவுன்சிலிங் பண்றேன். யாருக்கு? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, பேரண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் பண்றேன், கெரியர் கவுன்சிலிங் பண்றேன். ஸோ இன்டர்நேஷனல் பேரண்டிங் கோச் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பத்தி ஒரு 5 மினிட்ஸ் பேசுவேன், நான் பேசணும் அப்படின்ற நேரத்துல. அந்த மாதிரி கிளியரா உங்களை வந்து எப்படி வந்து உங்களுடைய பிச்சிங் நீங்க கொடுக்கணும், உங்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த பண்ண போறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெய்லி அஃபர்மேஷன் அண்ட் கான்ஃபிடன்ஸ் பில்டிங் ப்ராக்டிஸ். இதெல்லாம் யூஸ்வலா நீங்க பண்ணிருப்பீங்க, அஃபர்மேஷன், கான்ஃபிடன்ஸ் பில்டிங், அதெல்லாம் blah 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 பண்ணிருப்போம். ஆனாலும் இந்த ஆர்டர்ல நம்ம பண்ண போறோம். சரியா? அடுத்து வந்து 7வது நாள் வந்து என்ன பண்ண போறோம், ஒரு இதே மாதிரி ஒரு மீட்டிங் வைக்க போறோம். ரிஃப்ளெக்ஷன். இந்த 6 நாள் 7 நாள் பண்ண விஷயத்துல உங்களுக்கு என்ன விஷயங்கள் நீங்க அச்சீவ் பண்ணீங்கன்ற விஷயத்த பேசணும். சரியா? என்ன அச்சீவ் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பேச போறோம். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் செட் கிளாரிட்டி. முதல்ல நம்மளுடைய மைண்ட் செட், நம்மளுடைய கிளாரிட்டி. ஃபர்ஸ்ட் வீக் நம்மளுடைய மைண்ட் செட்டையும் கிளாரிட்டியும் கிளியரா வச்சுக்கணும். செகண்ட் வீக் என்ன பண்ண போறோம்னா பர்சனல் பிராண்டிங் அண்ட் விசிபிலிட்டி. ஓகேவா? ஸோ வந்து நான் என்னை வந்து நான் பிராண்ட் பண்ண போறேன், ஏன்னா நான் விசிபிலிட்டி பண்ண போறேன். இதான் ஒரு விஷயம். சரியா? ஓகே, ரைட். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இது அப்படின்னா ஐன்னு டைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ செகண்ட் வந்து என்ன பண்ணணும்னா பர்சனல் பிராண்டிங் அண்ட் விசிபிலிட்டி. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், இப்பதான் பாருங்க 8வது நாள். உங்களுடைய பயோ வந்து ப்ரொஃபஷனலா பயோ வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். நீங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்டேட் பண்ண போறோம். அடுத்து உங்களுடைய சோசியல் மீடியா ப்ரொஃபைல ஆப்டிமைஸ் பண்ண போறோம். ஏற்கனவே வச்சிருப்பீங்க, அதை ஆப்டிமைஸ் பண்ண போறோம். சரியா? இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் கிளாஸா கொடுப்பேன்னா கிளாஸா கொடுக்க மாட்டேன், டாஸ்கா தான் கொடுப்பேன். டாஸ்கா கொடுப்பேன். அதை எப்படி பண்ணணுன்ற விஷயத்த சொல்லி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க. அவங்களும் உங்களுக்கு கிளாஸ்லாம் எடுக்க மாட்டாங்க. கூகுள்ல இதை போய் சர்ச் பண்ணுங்க, இது இங்க வரும், இந்த வீடியோ வரும் சொல்லி அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ரைட். நான் ஒரு விஷயம் பண்ணேன். என்னன்னா நான் காலேஜ் முடிச்சுட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன். என்னன்னா எப்படி செல்ஃப் லேர்ன் பண்ணணும், எனக்கு தேவையானதை நான் எப்படி எடுத்துக்கணும், நான் எனக்கு தேவையான விஷயத்த எப்படி நான் நாலேஜை பர்சீவ் பண்ணிக்கணும்ன்ற விஷயத்த மட்டும் கத்துக்கிறேன். இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் நானாவே கத்துக்கிறேன். எனக்கு வந்து நான் கத்துக்கிற விஷயமோ, நான் பேசுற விஷயமோ எனக்கு இன்னொருத்தர் சொல்லி கொடுக்குற விஷயமா இருக்கிறது இல்ல. நாலேஜ் அப்டேட் பண்ணி நிறைய பேர் ட்ரைனர்ஸ் கிட்ட நான் எடுத்துப்பேன். நிறைய பேர்கிட்ட எடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து சில விஷயங்கள் எடுத்துப்பேன். இருந்தாலும் என்னுடைய மைய கருத்துன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த ஐடியாலஜி வந்து பாத்தீங்கன்னா நானா எடுத்துக்கிற விஷயமா தான் இருக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அங்க கத்துக்கிற விஷயம், இங்க கத்துக்கிற விஷயம் எல்லாத்தையும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயினா என்ன விஷயம்னா நான் செல்ஃபா நான் கத்துக்கிட்டேன் பாருங்க. எனக்கு எப்படி பண்ணணும், நான் எப்படி கத்துக்கணும்னு கத்துக்கிட்டேன் பாருங்க. அந்த விஷயம் தான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சோ நான் யாரா இருந்தாலும் அதான் செய்வேன். சொல்லி கொடுக்கறத விட நீ எப்படி பண்ணணும்னு நான் கத்துக்க வச்சுட்டேன்னா ஈஸியா நீ முன்னேறிடுவேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அந்த ஃபார்முலா தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்கிட்ட இருக்கவங்க எல்லாருக்குமே. ரைட். ஸோ என்ன டெமோ வேணும் அஷ்ரஃப், என்ன டெமோ வேணும் உங்களுக்கு? ஆமா, உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு பண்ணுங்க. எல்லாமே நம்ம ப்ரொசீஜர் படி போறோம். சில விஷயங்கள் வந்து நம்ம கரெக்டா இல்ல ஃபாலோ பண்ணோம். இப்ப ஒன்னொன்னுக்கு சாம்பிள் காட்டுவீங்களா இல்ல நாமளா தான் ரெடி பண்ணணும்? சாம்பிள் எல்லாம் வந்து காட்ட மாட்டீங்க அந்தந்த இதுக்கு? சாம்பிள் தான் என்ன டெமோ ஆக்சுவலா என்னன்னா Demo. இந்த வேலைகள் செய்யறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். அது நீங்க தான் பண்ணணும். உங்களுடைய இந்த இந்த அதாவது இந்த ஆர்கனைஸ்டு மேனர்ல ஃபர்ஸ்ட் வந்து நான் ஏன் கவுன்சிலரா இருக்கணும் நீங்க தான் டிஃபைன் பண்ணணும். நான் ஏன் கவுன்சிலரா இருக்கணும், நான் ஏன் ட்ரெயினரா இருக்கணும் நீங்க தான் டிஃபைன் பண்ண முடியும். அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. உங்களுடைய பிசினஸ் விஷனும் என்னன்னு சொல்லிட்டு நீங்க தான் எழுத முடியும். உங்க கிளைண்ட் யாருன்னு உங்களுக்கு தான் தெரியும். நீங்க எதுல வந்து ஸ்பெஷலைஸ்டா இருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். விமன்ல இருக்கீங்களா, சைல்ட்ல இருக்கீங்களா, இல்ல கார்பரேட்ல இருக்கீங்களா, ஸ்டூடெண்ட்ல இருக்கீங்களா அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். சரியா? இதெல்லாம் நீங்க தான் பண்ண போறீங்க. இந்த டாஸ்கா நம்ம கொடுக்க போறோம். சரியா? டாஸ்கா கொடுத்து அதை உங்களை ஃபாலோ பண்ணி உங்களை பண்ண வைக்கிறதுக்கான வேலைகளை நம்ம பார்க்க போறோம். கிளியரா? ஓகே
ஓகே ஓகே clear. அடுத்து வந்து போஸ்ட் யுவர் ஃபர்ஸ்ட் வேல்யூ கிவிங் கண்டென்ட். 10வது நாள் உங்களுக்கு வேல்யூ கிவிங் கண்டென்ட் போஸ்ட் பண்ண போறோம். இப்பதான் உங்களுடைய சோசியல் மீடியாஸ்ல வேல்யூ கிவிங் கண்டென்ட் வந்து போஸ்ட் பண்ண போறோம். அதுக்கு அடுத்து உங்களுடைய கிளையண்டோட சக்சஸ் ஸ்டோரி டெஸ்டிமோனியல்ஸ்லாம் நீங்க போஸ்ட் பண்ண போறீங்க. இல்லாதவங்க அதுக்கு என்ன பண்ணணும்ன்ற ஐடியாவும் நான் சொல்லுவேன். சரியா? அடுத்து வந்து 12வது நாள் 1 மினிட் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணணும். நீங்க இன்ட்ரோ வீடியோ வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணணும். ஓகேவா? ரைட். அடுத்து 13வது நாள் என்ன பண்ண போறீங்க? 10 பொட்டன்ஷியல் கிளைண்ட்ஸ் கூட நீங்க பேச போறீங்க, என்கேஜ் பண்ண போறீங்க. அடுத்து ரிஃப்ளெக்ஷன் 14வது நாள் 2வது வாரம். அடுத்து 15வது நாள் வந்து ஒரு லீட் மேக்னெட் சிஸ்டம் ரெடி பண்ண போறீங்க. லீட் மேக்னெட் சிஸ்டம்னா என்ன? மேக்னெட் என்ன பண்ணும்? மேக்னெட் என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும். எஸ், ஈர்க்கும் இல்லையா? மேக்னெட் வந்து ஈர்க்கும். அப்போ இந்த லீட் மேக்னெட்னா என்னன்னா, லீடை நம்ம ஈர்க்க போறோம். லீடை எப்படி ஈர்க்க போறோம்? இப்போ வந்து நான் வந்து கவுன்சிலிங் கொடுக்குறேன், நான் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, கவுன்சிலிங் கொடுக்குறேன் நீங்க அப்படின்னு சொல்லி ஆட் போட்டு பண்ணோம்னா சில லீட்ஸ் வரும், தேவைப்படுறவங்க வருவாங்க. அதுக்கு ஒரு 100 ரூபா செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு லீடுக்கு. இதவே வந்து என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, ஹவு டு பி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு இபுக் ரெடி பண்றீங்க, அதை போஸ்ட் பண்றீங்க. இதை வேணும்னு டவுன்லோட் பண்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூகுள் ஃபார்ம் போட்டு அதுல வேணுங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ எனக்கு வேணும், நான் வந்து என்ன பண்ணுவேன், என் டீடைல்ஸ்லாம் போட்டு உள்ள போய் டவுன்லோட் பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு லீட் ஈஸியா கிடைக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி லீடை எப்படி ஜென்ரேட் பண்றது, அவங்க கிட்ட நீங்க 2 நாள் கழிச்சு பேசலாம். டவுன்லோட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா அப்படின்னும் போது அவங்க சொல்லுவாங்க. அப்ப அவங்க பிரச்சனை எல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்து வந்து ப்ராட்காஸ்ட் லிஸ்ட் எப்படி பில்ட் பண்றது, நீங்க தான் பண்ண போறீங்க. நம்ம ஃபரிதா மேம், 1 மினிட் ஃபரிதா மேம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க பயங்கரமா. அவங்க ப்ராட்காஸ்ட் லிஸ்ட் போட்டு பண்ணியிருக்காங்க, பண்றாங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்க பண்ணணும். அதே மாதிரி ஸோ அடுத்து வந்து ஷேர் யுவர் லீட் மேக்னெட் வித் 10 பீப்புள்ஸ். ஆக்சுவலாக 10 பீப்புள் அந்த லீட் மேக்னெட்லேருந்து வந்த 10 பீப்புள் கிட்ட நீங்கள் பேச போறீங்க 17ல். சரியா? ரைட். அடுத்து ப்ராக்டிஸ் ஹேண்ட்லிங் அப்ஜெக்ஷன். ஸோ அதுக்கு முன்னாடி டிராஃப்டர் டிஸ்கவரி கால் ஸ்கிரிப்ட். ஒரு ஒரு காலில் ஸ்கிரிப்டில் எப்படி பேசணும், ஃபோன் பண்ணி பேசினா நம்ம தயக்கம் இல்லாமல் பேசணும். நம்ம பேசுகிற வார்த்தைகளில் சைக்காலஜி இருக்கணும். அவங்க வந்து நமக்கு பதில் பேசணும். நான் இப்போ ஃபோன் பேசினேன் அப்படின்னா, இந்த கால் பேசினேன், டெலிகாலிங் பேசுறேன் அப்படின்னா, என்னுடைய ஸ்டாஃப்ஸ் வச்சு பேசுறோம்னாலும் உள்ள சைக்காலஜி வேர்ட்ஸ் இருக்கும். அவங்கள வந்து திருப்பி பேசுறதுக்கு அவங்க வந்து நம்ம நினைக்கிறதா அவங்க பேசுவாங்க. அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதலாம். அவங்க என்ன பேசணுன்றதுக்கு நம்ம இங்க ஸ்கிரிப்ட் எழுதி பேசலாம். நம்மளுடைய அதான் மெட்டாஃபர் கொஸ்டின்ஸ், அந்த மாதிரி மெட்டாஃபர் விஷயங்களை வச்சு நம்ம ஸ்கிரிப்ட் எழுதலாம். அதான் எப்படி நீங்க எழுத போறீங்க. அடுத்து எல்லாருமே ஏத்துக்குவாங்களா நம்ம சொல்றத? ஏத்துக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு 1000 ரூபா 2000 ரூபா சொல்றோம்னு வச்சுக்கோங்க ஒரு கவுன்சிலிங்க்கு. அந்த 2000 ரூபாய்க்கு அப்ஜெக்ஷன் காட்டுவாங்க. எதுக்கு பண்ணணும்? இல்ல அதை கூட விடுங்க, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குங்க கவுன்சிலிங் எடுத்துக்கங்கன்னா, நான் எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்காங்க, நான் எதுக்கு கவுன்சிலிங் எடுத்துக்கணும் அப்படின்னு அப்ஜெக்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க, அந்த பையனுக்கு 1000 பிரச்சனை இருக்கும். எல்லா பசங்களும் அப்படிதான் இருக்காங்க. இது நம்மளாம் என்ன கவுன்சிலிங் எடுத்துட்டா வந்து படிச்சோம், இன்னைக்கு இப்படியா இருக்கும் அப்படின்னு பேசுவாங்க. கெரியர் கவுன்சிலிங் கொடுக்குறோம், அப்ப கெரியர் கவுன்சிலிங் இந்த டெஸ்ட்லாம் எடுத்துட்டா பண்றாங்க அப்படின்னு கேட்பாங்க. சரி, கெரியருக்கு இது வரைக்கும் நம்ம கெரியர் கவுன்சிலிங் டெஸ்ட் எடுக்காம பண்ணிட்டோம், படிச்ச எல்லாருமே கரெக்டா அதே வேலையில போய் பர்ஃபெக்டா வேலைக்கு போய் அப்படியே டாப் லெவல்ல இருக்காங்களா? இல்ல. இந்த மாதிரி ஹேண்ட்லிங் அப்ஜெக்ஷன் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், அதுக்கு என்ன பதில் பேசணும் அப்படின்ற விஷயங்களை நம்ம டே 19ல பார்க்க போறோம். சரியா? அடுத்து டே 20ல 3 ஸ்கூல்ஸ், காலேஜ் ஆர் பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கிட்டையாவது நீங்க அப்ரோச் பண்ண போறீங்க. ஓகேவா? ஐயோ என்னால பண்ண முடியாது,
நான் அங்க போய் பேச முடியாது. ஒரு நாள்ல 3 ஸ்கூல்ஸ் அவ்வளவுதான். பக்கத்துலயே இருக்கும். நம்ம ஸ்கூல் பக்கம் நம்ம வீட்டு பக்கத்துலயே ஒரு 3 ஸ்கூல் இருக்கும். போய் பேசிட்டு வாங்க. அடுத்து அவங்களே கூப்பிடுவாங்க. அட்லீஸ்ட் போய் இன்டராக்ஷனாவது பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? ரைட். அடுத்து ரிஃப்ளெக்ஷன் அண்ட் பீர் சப்போர்ட். அதான் நம்ம 21ல திருப்பி 3வது வாரம் கால் இருக்கும். இதே மாதிரி வீடியோ கால், ஜூம் கால் இருக்கும். அண்ட் தென் 4th சேல்ஸ் அண்ட் growth ஹேபிட்ஸ். சரியா? ஒரு ஆஃபர் ஷீட் ரெடி பண்ண போறோம். உங்களுடைய ஃபீஸ், உங்களுடைய சர்வீசஸ்லாம் என்ன, அதோடைய ஃபீஸ் என்னன்னு ஒரு ஷீட் ரெடி பண்ண போறோம். அடுத்து டே 23ல ஃபர்ஸ்ட் பெய்டு ஒர்க் ஷாப், வெபினாரோ ஒர்க் ஷாப்போ நீங்க டிசைன் பண்ண போறீங்க. 24ல உங்களுடைய பிரைசிங்கை கான்ஃபிடண்டா பிரைஸ் செட் பண்ண போறீங்க. 25ல ஒரு ஃப்ரீ மினி செஷன் பண்ண போறீங்க. ஃப்ரீயா மினி செஷன் எல்லாரும் பண்ண போறீங்க. டு கலெக்ட் த ஃபீட்பேக். சரியா? அதன் வந்து 26ல வந்து அவங்க கிட்ட டெஸ்டிமோனியல்ஸ் வாங்கணும். சரியா? ஆஸ்க் ஃபார் டெஸ்டிமோனியல்ஸ். அடுத்து 27ல அடுத்து உங்களுக்குரிய 90 டேஸ் பிசினஸ்க்கு வந்து பிளான் பண்ண போறீங்க. 28ல அதே மாதிரி வீக்லி ரிஃப்ளெக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கமிட் யுவர் 29th ஃபர்ஸ்ட் பெய்டு ஈவெண்ட் கிளைண்ட் வித்தின் 15 டேஸ். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பெய்டு ஈவெண்ட்டை வந்து நீங்கள் ஒரு 15 டேஸ்க்குள்ள வந்து நீங்கள் கமிட் பண்ணணும். 29th டேல 9th முடிவு பண்ணி அப்போ வந்து 15 டேஸ்க்குள்ள நீங்கள் கமிட் பண்ணணும். சரியா? 30th வந்து செலிப்ரேஷன். ஓகேவா? ரைட். ஸோ இந்த 30 டேஸ்ல என்ன உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளியரான விசன் நிச் கிடைச்சிடும். என்னோட நிசன் என்ன, என்னுடைய நிச் என்னன்னு தெரிஞ்சிடும், விசன் என்னன்னு தெரிஞ்சிடும். சோசியல் மீடியா ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பீங்க, ப்ரெசன்ஸ்ல இருப்பீங்க. லீட் மேக்னெட்ஸை வச்சு லீடை நீங்க அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அட்லீஸ்ட் ஒரு சர்வீஸ் ஆகுது நீங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பீங்க. அதே மாதிரி கான்ஃபிடண்டா கிளைண்ட்டை அப்ரோச் பண்றதுக்கு ரெடியா இருப்பீங்க. இது தவிர்த்து நம்மளுடைய கம்யூனிட்டி சப்போர்ட். ஓகேவா? ஸோ இதுக்கு தலை சுத்துதா? பாபா மெடிக்கல்ல மாத்திரை இருக்கும். தலை சுத்துறதுக்கு என்ன மாத்திரை யூஸ் பண்ணுவீங்க அஸ்ரப்ஜி? பேராசெட்டமாலா? எனக்கு தெரியாதுங்க, நான் ஃபார்மசிஸ்ட் கிடையாது. சரி, ரைட். சாஹிதா இதுக்கேவா அப்படின்றாங்க. என்ன பாடுபட போறோமோ. ரைட். ஓகே. ரைட். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய இந்த 30 டேஸ்ல நம்ம பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இது எல்லாருக்கும் கிளியர் அப்படின்னா சீன் டைப் பண்ணுங்க. இல்ல வேற ஏதாவது டவுட் இருந்தா டவுட் கேளுங்க, நான் திருப்பியும் வரேன். நான் ஓகே, தேங்க்யூ. அண்ட் தென் வந்து இப்போ I want to introduce the coordinators. ஹெட் கோஆர்டினேட்டர் நம்மளுடைய ஷாஹிதா ஃபெரோஸ். அண்ட் இதுக்கப்புறமா இருக்கக்கூடிய கோஆர்டினேட்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நூர்னிஷா, ஃபரீதா அண்ட் சுமையா. இந்த 4 பேரும் உங்களுக்கு கோஆர்டினேட்டரா இருப்பாங்க. ஸோ ஹெட் கோஆர்டினேட்டர் ஷாஹிதா வந்து அடுத்து பேசுவாங்க. அதை தொடர்ந்து அவங்க வந்து அவங்களுடைய டீம் யாரு அப்படின்ற விஷயத்த பத்தி ஒரு 5 மினிட்ஸ் பேசுவாங்க. ஈச் கோஆர்டினேட்டர்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் வந்து பேசுவாங்க. ஷாஹிதா மேம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகி பேசிட்டு ஷாஹிதா மேம் அடுத்து ஒவ்வொரு கோஆர்டினேட்டர்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு. சரிங்களா? ஓகே, ஷாஹிதா மேம் எடுத்துக்கோங்க. ஹாப்பி ஈவினிங் ஆல். எல்லாருக்கும் சார் சொன்னது புரிஞ்சுச்சா? பிரதர் சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? ஸோ எல்லாருக்கும் எத்தனை பர்சன்ட் நம்பிக்கையில் இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு பர்சன்டேஜாக டைப் பண்ண முடியுமா? உங்கள் எல்லாருக்கும் எவ்வளோ பர்சன்ட் நம்பிக்கை இருக்குது இதில் அப்படிங்கிறத எனக்கு ஒரு பர்சன்டேஜாக நீங்கள் டைப் பண்ணி கொடுங்க. 100%. ஓகே. ஸோ ஒரு விஷயத்தை வந்து செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ஸ் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். இதை பார்க்கும்போது பயமாக தான் இருக்கும். ஏன்னா அதில் நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறது உண்டு. ஆனால் இதெல்லாம் வந்து டே டு டே லைஃப்பில் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
ஓகேவா? ஸோ ஐ எம் பிராக்டிசிங் பாஸ்டா நான் ஒரு 4 மந்த்ஸா இந்த விஷயங்கள்லாம் ஆரம்பத்துல பார்க்கும்போது எனக்கும் இது என்ன சொல்றாங்கன்னே புரியலையே, லீட் மேக்னெட்னா என்னன்னு புரியலையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவர் சொன்ன எந்த டெக்னிக்கல் வேர்ட் உங்களுக்கு புரியலையோ அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. கூகுள்ல போய் டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. அப்படின்னா என்ன? இப்ப நீங்க வந்து என்னவாக போறீங்கன்னா, ஒரு பிசினஸ் ப்ரொஃபஷனல்ஸா நீங்க இவ்ளோ நாள் படிச்சீங்க. ஒரு படி இப்பவும் ஸ்டூடெண்ட் ஆஃப் நாலேஜா தான் நம்ம இருக்கோம். நம்ம படிக்கிறத சார்ந்து நம்ம வந்து ஒரு கல்விய கற்றோம். அதன் மூலமா நம்ம வந்து ஒரு பிரயோஜனமான ஒரு பிசினஸ கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் லெவலுக்கு ஒரு பிசினஸா கொண்டு போகணும். ஸோ அந்த பிசினஸா கொண்டு போறதுக்கு இந்த எல்லா விஷயமுமே தேவை நமக்கு. கண்டிப்பா ஒரு பிசினஸ் வந்து டெவலப் பண்றதுக்கு இந்த லீட் மேக்னெட்ஸா இருக்கட்டும் எல்லாமே தேவை. லீட் மேக்னெட்ஸ்னா பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. நம்மளுடைய கிளையண்ட்ட தான் லீட் மேக்னெட்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அத வந்து ஒரு மார்க்கெட்டிங் டேர்ம்ல வந்து லீட் மேக்னெட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நிஷ்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே சாரோடைய ஸ்டூடெண்ட் தான். நம்மளுடைய பாதைய வந்து இதுதான் அப்படிங்கிறத வந்து நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து மல்டிபிள் விஷயம் பண்ணிட்டு இருப்போம். பட் நான் இதுல தான் எக்ஸ்பர்ட்டு. நான் வந்து கரியர் கவுன்சிலிங் தான் நல்லா பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த இடத்துல புடிச்சோம்னா தான் நம்ம வந்து டைவர்ட் ஆகாம போயிட்டு இருப்போம். ஸோ நம்ம வந்து பார்த்துப்போம் நிறைய ட்ரைனிங்ஸ். நம்ம எல்லாருமே ட்ரெயினர். ஸோ ஒரு பலூன் வந்து நம்மளுடைய பலூன் இருக்கும் கையில. மல்டிபிள் விஷயங்கள் நம்மள தேடி வரும். மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மள தேடி வரும். ஆனா நான் வந்து பேசிக்கலி இதுதான் நானு. ஸோ நான் அந்த வழியில தான் நான் போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு கிளியர் கட் இது இருந்துச்சுன்னா மத்ததெல்லாம் நம்ம ரிஜெக்ட் பண்ண மாட்டோம். நம்மளுடைய அந்த ட்ரைனிங் டச்சையும் அந்த கெரியர் கவுன்சிலிங் டச்சையும் அதுல கொஞ்சமாவது செலுத்தியிருப்போம். அந்த இடத்துல ஒரு மார்க்கெட்டிங் ஒரு பிசினஸ வந்து நம்ம வச்சிருப்போம். ஸோ ஐ எம் ஷாஹிதா ஃபெரோஸ். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஹெட் கோஆர்டினேட்டர் இந்த நெக்ஸ்ட் லெவல் 30க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து சாருக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த விஷயத்த வந்து என்ன சொல்றது, ஒரு ஆஃப்லைன் மீட்டிங்கா வச்சு நாங்க எல்லாரும் போய் கத்துக்கிட்ட விஷயம். நேரடியா போய் கத்துக்கிட்டோம். அதுக்கு பேமெண்ட்ஸும் ஜாஸ்தி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து நமக்கு ஃப்ரீயா குடுக்குறன்றது யாரும் செய்ய மாட்டாங்க. ஸோ எங்களுடைய மோட்டிவ் எங்களுடைய சக ட்ரெய்னர்ஸ வந்து நாங்க எம்பவர் பண்ணும் அப்படிங்கிற ஒரு வெறும் அந்த ஒரு இதுதான். இதுல வந்து எங்களுக்கு வந்து எந்த ஒரு நாங்க வந்து என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, உங்களுடைய சக்சஸ். ஓகேவா? உங்களுடைய சக்சஸ நாங்களும் சேர்ந்து உங்க கூட சியர் அப் பண்ணிக்குவோம். சியர்ஸ் பண்ணிக்குவோம். ஓகேவா? ஸோ நீங்க எல்லாருமே இதுல வந்து யாருடைய நன்மையும் இல்ல, கடவுளுடைய நன்மை தான் எங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இறைவன் எங்களுக்கு எல்லாமே குடுப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலயும், இறைவனுக்கு நன்றி செலுத்திட்டும் இந்த விஷயத்த நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஒவ்வொரு கோஆர்டினேட்டர்ஸ்க்கும் நெறைய வேலைகள் இருக்கு. சரியா? நீங்க எனக்கு ஒரு விஷயம் தெரியல. இதுல வந்து பல வகையான ஏஜ் குரூப்ஸ்ல இருக்கிறவங்க இருக்கீங்க. ஸோ இந்த பல வகையான ஏஜ் குரூப்ஸ்ல இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு வந்து வயசு கம்மி. அவங்க வந்து இந்த விஷயம்லாம் செய்யலாம். எனக்கு வயசு அதிகம். நான் எப்படி இந்த விஷயங்கள்லாம் செய்ய முடியும்? படிக்கிறது ஏதோ படிச்சுட்டேன். ஆனா ஒரு பிசினஸ்ன்னு வரும்போது எனக்கு ஒரு தயக்கம் வருது. ஒருத்தவங்க சொன்னாங்க இல்லையா? இந்த மாரி எனக்கு ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ண கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா ஆப்வியஸா வரும். எல்லாருமே வருவாங்க. ஏன்னா நம்ம ஆஸ் இஃப் நம்ம வந்து காசே செலவு பண்ணாம நம்ம ஃப்ரீயா படிச்ச மாரி நம்ம கிட்ட ஃப்ரீயா கவுன்சிலிங் கேட்பாங்க. மணிக்கணக்கா பேசுவாங்க. நம்ம வந்து எப்போ சாரும் நம்ம கிட்ட நெறைய வாட்டி இத சொல்லியிருக்காங்க. எப்போ வந்து நம்ம வந்து ஃபீஸ வந்து இதுதான் அப்படின்றத ஒரு ஃபிக்ஸடா ஆக்குறோமோ, அப்பதான் நம்மளுடைய தகுதிகளும் நம்ம குடுக்குற விஷயங்களுடைய அ உன் ஒ அதோட சுவையும் எல்லாருக்குமே புரியும். சரி ஓகே இவங்கன்னா வந்து இவங்க சூப்பரா தான்ப்பா பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம இத பே பண்ணிடலாம். பே பண்ணி தான் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எல்லாருமே கண்டிப்பா நமக்கு அவங்க வந்து நினைக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ உங்களுடைய பிசினஸ குரோத்க்காகவும் இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, 1 வாரம் கஷ்டமா இருக்கும். என்ன சொல்றது, புதுசா ரெசல்யூஷன் எடுக்கிறவங்களுக்கும் நம்மளும் வந்து நெறைய பார்த்துருக்கோம். ஒரு 10 நாள் ஒரு விஷயம் செய்வாங்க. 15 நாள் கூட செய்வாங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயத்த வந்து அந்த கன்சிஸ்டன்சிய விட்டுருவாங்க. ஸோ அந்த கன்சிஸ்டன்சிய விட்டுட்டா, ஒரு நாள் ஒரு விஷயம் தள்ளி போச்சுன்னா, அதுவும் இல்லாம காரணங்கள். முதல் விஷயம் தயவு செஞ்சு இன்னைக்கு மீட்டிங் அட்டெண்ட் பண்ண முடியலன்னா, இந்த காரணங்கள தயவு செஞ்சு யாரும் சொல்லாதீங்க. எனக்கு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணல காரணங்கள் சொல்லாதீங்க. எனக்கு தனியா டிஎம் பண்ணுங்க. ஏன்னா இருக்கிற உங்களுடைய அந்த ஒரு விஷயம் இன்னைக்கு செய்ய முடியல அப்படின்னா, நெக்ஸ்ட் டே செய்யுங்க. அத வந்து பெண்டிங் வச்சு நெக்ஸ்ட் டே கண்டிப்பா முடிச்சே ஆகணும். முடிஞ்ச வரைக்கும் உங்களால ஃபுல் எஃபோர்ட் போட்டு இந்த விஷயத்த செய்யுங்க. கண்டிப்பா 30 டேஸ்ல நீங்க ஒரு பெரிய பிசினஸ் வுமனா ஆகலாம். பிசினஸ் வுமன் ஆர் பிசினஸ் மேன் ஆகலாம். கண்டிப்பா நிஜமாலேயே உங்களுக்கு வந்து கிளையண்ட்ஸ் வருவாங்க. ஓகேவா? பிகாஸ் திஸ் இஸ் வெரி பவர்ஃபுல் திங். அண்ட் என்னன்னா காரணங்கள வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. சொல்லாதீங்க. எங்கேயுமே சொல்லாதீங்க. காரணம் சொல்ல ஆரம்பிச்சோம்னா, ஒரு காரணம் அடுத்தடுத்த காரணத்துக்கு வந்து காரணியாக இருக்கும்.
ஓகேவா? ஒரே ஒரு ரீசன் வந்து அடுத்தடுத்த ரீசனுக்கு ஒரு ரீசன் மாறிடும். ஸோ காரணம் சொல்லி அத தட்டி கழிச்சுக்கிட்டே நம்ம போயிடுவோம். ஓகேவா? ஸோ நம்ம தான் நம்மளுடைய என்ன சொல்றது? நம்மளோட டெவலப்மென்ட்க்கு நம்ம தான் வந்து முழு முயற்சியும், முழு மூச்சையும் போடணும். ஸோ எதுக்குமே யாருக்குமே ஈஸியா வந்துடாது. ஸோ இண்டீட் ஆஃப்டர் எவ்ரி ஹார்ட்ஷிப் தேர் இஸ் ஈஸ். இத வந்து எல்லாரும் மைண்ட்ல வச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ ஆஃப்டர் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மனசுல வச்சுக்கோங்க. அண்ட் என்னோட டீம் மெம்பர்ஸ் எல்லாரையுமே வந்து நான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் அஷ்ரஃப் ரிஸ்வான் பிரதர், பிரியலக்ஷ்மி மேம், சரஸ்வதி மேம், ஜன்னத்துல் பஹ்ரியா மேம், பிரீத்தி மேம், சக்தி மேம், ஃபைரூசா மேம், டாக்டர் என் ராஜசேகர் சார், மொய்தீன் ஃபாத்திமா மேம், மஹபூப் சுபானி சார், கிதர் நஸ்ரின் ஹுசேனா, ஃபலக் கனிஷேக் அண்ட் லாஸ்ட்லி நம்ம அப்துல் ரசாக் சார். ஓகேவா? ஸோ இவங்க எல்லாரும் தான் வந்து என்னோட டீம் மெம்பர்ஸ். அண்ட் அப்புறம் அடுத்து வந்து எனக்கு அடுத்து நூர் நிஷா மேம் ஒரு ஒன் ஆஃப் த கோஆர்டினேட்டராக இருக்காங்க. ஃபரிதா சிஸ்டர், ஜோஃபர் பீமா ஃபரிதா மேம் ஒரு கோஆர்டினேட்டராக இருக்காங்க. அண்ட் சுமையா மேம். ஸோ எல்லா கோஆர்டினேட்டர்ஸ்க்கும் உங்களுடைய பிக் ஹேட்ஸ் ஆஃப் வேணும். ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து அவங்களா முன் வந்தாங்க. நானும் வந்து நான் என்னைய வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். பட் சுமையா மேம், ஃபரிதா மேம்லாம் வந்து நாங்களே வந்து செய்கிறோம் அப்படின்னு வந்து இவங்க எல்லாருமே வந்து முன் வந்தாங்க. நூர் நிஷா மேம் இவங்க எல்லாருமே வந்து அவங்க ஒரு விஷயத்த வந்து டெடிகேட்டடாக செய்கிறது, மற்றவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை எங்களுடைய மைண்ட் செட் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சோம். ஆனால் நிறைய தயக்கங்கள் இருந்தது. நம்மளை எல்லாரும் ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிற அந்த தயக்கங்கள்லாம் இருந்தது. ஆனால் நாங்களும் சேர்ந்து வரோம் மேம் அப்படின்னு சொல்லி ஃபரிதா மேம், நூர் நிஷா மேம், சுமையா மேம் கொடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ எங்கள் எல்லாரும் அவங்க எல்லா 3 பேருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஐ எம் ஹெட்டிங் ஓவர் டு ஃபரிதா மேம் டு அவங்களுடைய டீம் மெம்பர்ஸை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் நூர் நிஷா மேம், அதுக்கப்புறம் வந்து சுமையா மேமும் அவங்களுடைய டீம் மெம்பர்ஸை சொல்லுவாங்க. ஸோ ஃபரிதா மேம் லைன்ல இருக்கீங்களா? எஸ் சிஸ்டர். ஓகே ஓகே, நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ ஃபரிதா மேம் பேசுவாங்க. எல்லாருக்கும் ஹாப்பி ஈவினிங். ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபுல் எனர்ஜியோட நல்லா ஃபுல் பார்ட்டிசிபேஷனோட இங்க இருக்கீங்க. ஸோ நிறைய விஷயம் இந்த நெக்ஸ்ட் லெவல் 30 பத்தி சஃபியுல்லா சாரும் ஷாஹிதா மேமும் நிறைய சொல்லிட்டாங்க. ஸோ ஷாஹிதா சிஸ்டர் சொன்ன மாதிரி உண்மையிலேயே 30 days ஒரு விஷயத்த கண்டினியூஸா பண்றது அப்படின்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். நம்மளுக்கே நிறைய செல்ஃப் டவுட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த செல்ஃப் டவுட், அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற பெரிய பெரிய விஷயங்கள் நம்மள நாமளே முதல்ல நம்பாம இருப்போம். ஸோ அது எல்லாமே தாண்டி தான் வந்துட்டு இதை வந்து நம்ம செஞ்சு முடிக்க போறோம். ஒரு விஷயத்த வந்து மைண்ட்ல வந்து கரெக்டா நம்ம எல்லாருமே வந்து செட் பண்ணிக்கணும். இந்த விஷயத்த இந்த 30 days-ம் ஐ ஹாவ் டு பி வெரி டெடிகேட்டட். நான் வந்து கண்டிப்பா என்ன விஷயம் எப்படி ஆனாலும் சரி இந்த டாஸ்க் நான் வந்து எப்படியாச்சும் செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்ற ஒரு உறுதி வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இங்க இருக்கிற நிறைய பேருக்கு வந்துட்டு தெரியும் நான் வந்து இந்த 1 minute ஆடியோ வந்துட்டு ரொம்ப நாளா போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ சம்டைம்ஸ் வந்து என்ன ஒரு பெரிய ஃபங்க்ஷன்ல மாட்டிப்பேன். இல்லைன்னா சில ஃபேமிலிக்குள்ளேயே வந்துட்டு நிறைய வந்துட்டு சோகமான நிகழ்வுகளும் நடந்திருக்கு. ஸோ அந்த டைம்ல எல்லாம் என்னால வந்துட்டு பேச முடியாம 12 o'clock 1 o'clock வரைக்கும் வேண்டாம், நாளைக்கு ஒரு நாள் பிரேக் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி என் மைண்ட் சொல்லும். பட் ஒரு நாள் நம்ம பிரேக் எடுத்துட்டோம்னா அப்புறம் அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரேக் வந்து மல்டிபிள் ஆயிட்டே இருக்கும். இது வந்து ரியாலிட்டி. சரி, நம்ம தான் ஒரு நாள் தான் விட்டுட்டோம்ல அப்படின்ற இப்ப நம்ம வந்து டயட்ல இருந்தாலுமே அப்படிதான். ஒரு நாள் நம்ம வந்து ஒரு சீட் பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்து அது திருப்பி அந்த கன்சிஸ்டன்சி வந்து வராது. நம்மளால வர வைக்க முடியாது. ஏன்னா பிரெயின் வந்து அந்த மாதிரி செட் ஆயிடும். சோ அதனால இந்த இந்த 30 days-ம் எப்படியாச்சும் இந்த குடுக்குற எல்லா டாஸ்க்கும் கண்டிப்பா நம்ம வந்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை வந்து நம்ம எல்லாருமே பிக்ஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பா நம்மளுக்கு அது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். நம்மளே முதல்ல அதை வந்து ஒரு சேலஞ்சா எடுத்துக்கணும். சோ இப்படி வந்து இந்த 30 days ஒரு விஷயத்த வந்து நம்ம தொடர்ந்து பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கே முதல்ல வந்து ஒரு பெரிய கான்பிடன்ஸ் வரும். நம்ம 31st டேல வந்து we feel proud of ourselves. நம்மள நினைச்சாலே நம்ம ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு ஒரு அழகான டிசிப்ளின் வந்து நம்ம கிட்ட உருவாகும். உண்மையிலே தான் நம்ம வந்து ஒரு விஷயத்த 10 நாள் தொடர்ந்து செஞ்சுட்டோம்னா 11வது நாள் நம்ம கண்டிப்பா அதை பத்தி யோசிப்போம். சோ ஒரு ஒரு அழகான டிசிப்ளினையும் நம்ம என்ன பண்ணலாம், கண்டிப்பா கிரியேட் பண்ணலாம். சோ லேர்னிங் மட்டும் இல்லாம இதுல நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனும் கிடைக்கும்.
ஸோ இப்போ இதுல வந்து இந்த கோஆர்டினேட்டர்ஸ் மீட்லலாம் வைக்கும்போது நானுமே நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டேன். ஷாயிதா சிஸ்டர்ட்டையும் சரி, சஃபியுல்லா சார்கிட்டயும் சரி, நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டேன். சுமையா சிஸ்டருக்கு, நூர் நிஷா சிஸ்டருக்குலாம் தெரிஞ்சிருக்கும். இது எப்படி பண்றது? அது எப்படி பண்றது? இது இப்படிதான் சொல்லுவாங்களே, அது அப்படி சொல்லுவாங்களேன்னு நானே வந்துட்டு என்னென்ன வந்து நெகட்டிவான விஷயங்கள் என்ன சுத்தி இருக்கோ, அது எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன். அவங்க கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணிட்டே இருந்தேன். சோ அதுக்கப்புறம் தான் எனக்கே ஒரு தெளிவு கிடைச்சுச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு பி வெரி மச் டிட்டர்மைன்ட். நம்ம முதல்ல ரொம்ப டிட்டர்மைண்டா இருக்கணும். நிறைய வந்துட்டு பாசிட்டிவான வேஸ் இருக்கு. நம்ம நெகட்டிவான விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணா கண்டிப்பா அதுதான் நடக்கும் அப்படின்ற விஷயம் நான் எனக்கே தெரிஞ்சுச்சு. அதனால வி ஹாவ் டு லேர்ன் டுகெதர். நம்ம நிறைய லேர்ன் பண்ணணும். சோ அந்த லேர்னிங் மூலமா வி வில் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட். நம்மளுக்குன்னு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம வந்து கண்டிப்பா உருவாக்கிக்கணும். சோ இது வந்து அது மட்டும் இல்லாம இந்த 30 டேஸ் ஒரு சேலஞ்சா நம்ம எடுத்து பண்ணும்போது இது நமக்கு வந்து லாங் டேர்ம் ரிசல்ட்ஸையும் கண்டிப்பா கொடுக்கும். இது வந்து ஒரு பெரிய லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம என்ன விஷயத்துக்காக டிசைடா இருந்தோமோ, என்ன கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு இருந்தோமோ, கண்டிப்பா அந்த கோல்ஸ் எல்லாம் நம்மள வந்து கை தேடி நம்மளுக்கு வரும். அது நம்ம கண்டிப்பா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சோ எல்லாருமே வந்து மொத்தமா வந்து டீம் ஒர்க்கா பண்ணுவோம். ஒரு குட்டி ஸ்டோரி மட்டும் இதுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே வந்துட்டு இந்த ஸ்டோரியை கண்டிப்பா கேட்டிருப்போம். நம்மளோட சைல்ட்ஹுட் டேஸ்ல ஒரு நாய் வந்துட்டு இருக்கும். அது வந்து போன் வந்து அதோட வாயில வச்சு கொண்டுட்டு போகும். இந்த ஸ்டோரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ்னா கொஞ்சம் எஸ்ன்னு டைப் பண்ணலாமா ப்ளீஸ்? ஒரு டாக் வந்து ஒரு போனை வந்து எடுத்துட்டு போகும். போற வழியில அது ஒரு ரிவரை பார்க்கும். சோ அதோட ரிஃப்ளெக்ஷனை பார்த்து அது பயந்துட்டு என்ன பண்ணும்னா அது அது பார்த்து குறைக்க ஆரம்பிக்கும். அந்த போன் வந்து கீழே விழுந்துரும் இல்லையா? சோ இதுல இதுல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய லேர்னிங் இருக்கு. ஒரு பெரிய இன்சைட் இருக்கு. என்னன்னா இப்படிதான் அந்த டாக் வந்து அதோட ஓன் இமேஜினேஷனை பார்த்துதான், அதோட ஓன் ரிஃப்ளெக்ஷனை பார்த்துதான் அது வந்து பயப்படுச்சு. அதே மாதிரி நம்மளுக்குள்ளயும் ஒரு ஓன் செல்ஃப் டவுட் நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. சோ அந்த செல்ஃப் டவுட்டை வந்து நம்ம பீட் பண்ணி வந்துட்டோம்னு சொன்னா அந்த போன் வந்து நம்மளுக்கு தான். சோ சக்சஸ் வந்து நம்மளுக்கு தான். சோ அதனால நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஓன் ரெஃப்ளெக்ஷனை, அந்த ஓன் செல்ஃப் டவுட்டை, நம்மளுக்குன்னே இருக்கக்கூடிய அந்த ஓவர் திங்கிங்க எல்லாத்துல இருந்தும் வெளியில வந்துட்டோம்னு சொன்னா நம்ம வந்து கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம். சஃபியுல்லா சார் ரொம்ப தேங்க்யூ சோ மச். என்னையும் ஒரு கோஆர்டினேட்டரா போட்டு எனக்கும் சில டாஸ்க் கொடுத்து நிறைய லேர்னிங்ஸ் இது மூலியமா நான் கத்துக்க போறேன்றதுல நான் நிறையவே டிட்டர்மைண்டா இருக்கேன். நிறைய விஷயம் நான் கத்துக்க போறேன்ற நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ என்னோட டீம் மெம்பர்ஸையும் நான் ரொம்ப சூப்பரா லீட் பண்ணி கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து காடோட சப்போர்ட்டும் எனக்கு கண்டிப்பா வேணும். தேங்க்யூ சோ மச் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹியர். என்னோட டீம்மேட்ஸை நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். பரகத் நிஷா மேம், நிசாமுதீன் சார், நஃபீசத்துல் சிஸ்டர், ஷமீமா ரியா சிஸ்டர், ஷோக்ஷனா அப்பாஸ் சிஸ்டர், ஷைனி சாரா சிஸ்டர், சல்மா ஜான் சிஸ்டர், மதீனா பேகம் சிஸ்டர், சாதிக் பாஷா சார், செலினா ஃபர்வீன் சிஸ்டர், யுவராணி சிஸ்டர், காமிலா சிஸ்டர் அண்ட் எஸ் ஃபாத்திமா. ஸோ இவங்க எல்லாரும் என்னோட டீம்மேட்ஸா இருக்காங்க. ஸோ வெரி ஹாப்பி டு வெல்கம் யூ ஆல். ஸோ we will grow together, we will succeed together with the help of Allah, inshallah. Thank you, sister. அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாப்பி ஈவினிங் ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மீட்ல வந்து நம்ம எல்லாரும் இருக்கோம். கேன் யூ ஹியர் மை வாய்ஸ்? கேக்குதா? என்னோட வாய்ஸ் கேக்குதுன்னா எஸ் போட்டுருங்க. எஸ் கேக்குது சிஸ்டர். எஸ். ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ இன்வைட் மை டீம் மெம்பர்ஸ். ஏன்னா இவங்க தான் ரொம்ப முக்கியம் எனக்கு. ஸோ முகமது சலீம், ஃபாத்திமா சஃப்ரா, சுரேஷ் குமார், ஷஃபீக் அஹ்மத் சார், சுரேஷ் குமார் சார், அதுனா சார் மேம் சொல்ல சாரி. முகமது சலீம், ஃபாத்திமா சஃப்ரா மேம், சுரேஷ் குமார் சார், ஷஃபீக் அஹ்மத் சார், ஃபைசல் ராணி மேம், ஷரீஃபா பானு மேம், ஃபாத்திமா ஹப்சா மேம், ரசூல் பானு ஹமீத் மேம், ஜுபைதா முனவர் மேம், ஷஹீத் முஸ்தபா சார், யாஸ்மின் மேம், ஷேக் முகமது ஏஎம்என் சார், ஷில்மியா பேகம் மேம், நர்மினா மேம். ஓகேங்களா? இவங்க எல்லாத்தையும் நான் ஒரு பிக் தேங்க் கொடுத்துருக்கேன். எல்லாரும் நல்லா சக்சஸ்ஃபுல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா கிட்ட நான் துவா செய்யறேன். ஃபர்ஸ்ட் நான் கோஆர்டினேட்டர் அப்படின்னு சொல்றதை விட நானும் ஒரு லேர்னர் தான். ஸோ நம்ம எல்லாருமே கத்துக்கதான் வந்திருக்கோம். ஃபுல் ஆஃப் லேர்னிங் மட்டும்தான், சரிங்களா? ஸோ நானும் பண்றேன், நீங்களும் என் கூட சேர்ந்து வாங்க. எல்லாரும் சேர்ந்து இந்த விஷயத்த வந்து ப்ரொமோட் பண்ணுவோம். கண்டிப்பா சக்சஸ் இருக்கு. எப்பவுமே என்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஐ வின் அப்படின்னு நான்
சொல்ல மாட்டேன். ஐ ஓன்ட் அப்படின்னு தான் சொல்வேன். பிகாஸ் என்ன அப்படின்னா நான் பிளான் பண்ணிட்டேன், நான் முடிவு பண்ணிட்டேன், நான் சக்சஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி தான் நான் எப்பவுமே நினைப்பேன். ஸோ அதே மாதிரி நீங்க எல்லாருமே நினைச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த 30 days சேலஞ்சை நம்ம ஃபினிஷ் பண்ணி சூப்பர்பா எக்ஸலண்டா அடுத்த மூமெண்ட்குள்ள நம்ம போவோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபியூச்சர்ஸ் இருக்கு. டாக்டர் தௌஹீத் சஃபீஉல்லா சார் வந்து ஒரு டைம் எடுத்து ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணி நம்ம எல்லாருக்காகவும் கொடுத்துருக்காரு. ஸோ நம்மளுடைய எஃபோர்ட் அது பர்ஃபெக்ஷனை வந்து நம்ம கண்டிப்பா ப்ரொமோட் பண்ணி கொண்டு போவோம். எல்லாமே வந்து இறைவனுடைய ஒரு அருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய முயற்சியும் பயிற்சியும் இறைவனுடைய அருளும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளால எல்லா விஷயத்திலையுமே ஜெயிக்க முடியும். ஆஹ் எல்லாரும் ரொம்ப தேங்க்ஸ். விஷயத்த மறுபடியும் ஒரு சேலஞ்சிங் நான் எடுத்திருக்கேன். பிகாஸ் மை டீம் மெம்பர்ஸ் இஸ் so powerful, so excellent, so genuine. That's why. Thank you, Ma. Thank you so much. Thank you, sir. Thank you, Shahida sister. Thank you so much, sister. I call upon Sumaya Banu ma'am. உங்களோட டீம் மெம்பர்ஸை நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் மேம் இப்போ. சுமையா மேம். ஓகே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, பிரம்மாண்டமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாம் சாரோட ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்மளும் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்குள்ளார அப்படியே நெருப்பா எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா நம்மளுக்கு தெரியல என்ன பண்றது, எப்படி நம்ம ப்ரமோட் பண்றது அப்படின்னு தெரியல. நமக்குள்ளாரே ஒரு பயம், நம்மளுடைய கான்பிடன்ஸை வந்து நம்மளால வெளியில கொண்டுட்டு வர முடியல. ஆமா எனக்கு இது தெரியுது, இதை நான் செய்வேன் அப்படிங்கிறதுக்கு. சோ இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஒவ்வொரு டாஸ்க்கும் எடுத்து பாருங்களேன். நம்ம எல்லாத்துக்கும் அடுத்தவங்கள தான் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். இதை செய்யறதுக்கு எதை செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே. இப்போ இந்த இந்த நெக்ஸ்ட் லெவல் 30 நம்ம முடிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து இண்டிபெண்டா நம்மளால எல்லாமே செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட் நம்மளுக்கு வரும். இன்னொன்னு வந்து கன்சிஸ்டன்சி. எப்படி ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து செய்யும் போது அதுல வந்து என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு கிடைக்கிறதோட நம்மனால அதை வந்து செஞ்சு முடிக்க முடியும். அப்போ இந்த 30 days அப்படிங்கிறது வந்து ஒரு லாங் பீரியட் தான். அப்போ இதை நம்ம செஞ்சு முடிச்சோம் அப்படிங்கும் போது நிச்சயமா நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். சோ டாஸ்க் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து நம்மனால அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து என்னால உணர முடியுது. அது மாதிரி நீங்களும் அப்படிதான் ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதுவும் எனக்கு புதுசுதான். என்னையும் ஒரு கோஆர்டினேட்டரா சேர்த்திருக்காங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு டாஸ்க் எடுத்துட்டு வந்திருக்க சஃபியுல்லா சாருக்கு நம்ம ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொன்னா எல்லாருமே வந்து அப்படியே லேக்கா தான் இருக்கிறாங்க. இப்போ சாரோட ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கோங்களேன். கிட்டத்தட்ட 24 MDCC மட்டும் எடுத்துட்டோம்னா 24வது பேட்ச் போய்கிட்டு இருக்கு. ஒரு பேட்சுக்கு வந்து ஒரு 60 பேருனாலும் 1440 ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில வந்திருக்கோம். இதுல எத்தனை பேர் ஷைன் ஆயிருக்கோம் யோசிச்சு பாருங்க. ஒரு விரல விட்டு என்ற மாதிரி தான் இருக்கும். அப்போ ஒருத்தவங்கனால சாதிக்க முடியும். நம்மளோட ப்ரீசப்போசிஷன் தான். ஒருத்தவங்கனால செய்ய முடியும் அப்படின்னா அதை வந்து எல்லாருனாலையும் செய்ய முடியும் அப்படிதான். அதை மனசுல வச்சுட்டு நம்ம சஃபியுல்லா சார் வந்து இந்த ஒரு நெக்ஸ்ட் லெவல் 30 அப்படிங்கிற ஒரு டாஸ்கை நம்மளுக்கு கொண்டுட்டு வந்து கொடுத்துருக்காங்க. சோ நம்ம இதை புடிச்சிட்டு நிச்சயமா நம்ம எல்லாரும் இந்த டீம்ல இருக்கிற எல்லாரும் நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் நம்மளுடைய ஆசையா இருக்கு. ஓகே, என்னோட டீம்ல உள்ள பார்ட்டிசிபென்ட்ஸ் ஜாஃபர் ஜமாலுதீன் பிரதர், மஃப்லத் சமீஹா சிஸ்டர், ஃபௌசியா சிஸ்டர், சில்மியா சிஸ்டர், அஷ்மான் நிசா சிஸ்டர், ஐஷத்துல் நூரியா சிஸ்டர், பெனாசிர் ஃபாத்திமா சிஸ்டர், பர்வின் பானு அனஸ் சிஸ்டர், ராபியத்துல் அதபியா சிஸ்டர், ரூத் ஸ்டான்லி பிரதர், அசீனா இப்ராஹிம் சால் சிஸ்டர், ஆஃபியா சிஸ்டர், காதர் பி. ஸோ இவங்க எல்லாரும் என்னோட பார்ட்டிசிபென்ட்ஸா இருக்காங்க. நாம எல்லாரும் சேர்ந்து நம்ம வந்து ஒர்க் பண்ண போறோம். அதே மாதிரி நம்மளுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நம்மளோட ஹெட் கோஆர்டினேட்டர் இருக்காங்க, அவங்க ஷாஹிதா சிஸ்டர், அவங்க எல்லாருமே அவங்களுக்கு தெரியுது. அவங்க கிட்டாலும் நம்ம கேட்டு நம்ம தெரிஞ்சுப்போம்.
அதே மாதிரி இந்த டாஸ்க வந்து நம்ம முடிக்கணும் அப்படிங்கிற மட்டும்தான் நம்மளுடைய கோலா இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம 30 டேஸ் முடிச்சுட்டு வெளியில வரும்போது நம்ம என்ன நினைச்சோமோ, நான் வந்து ஒரு நல்ல கவுன்சிலர் ஆகணும், நல்ல ட்ரெய்னர் ஆகணும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளார என்ன இருந்ததோ, அது எல்லாத்தையும் வெளிக்கொண்டுட்டு வந்து, நம்ம வந்து ஷைன் ஆறதுக்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். நிச்சயம் நம்ம ஷைன் ஆவோம் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணமாவும் இருக்கு. ஸோ தேங்க்ஸ் டு அ நெறைய தேங்க்ஸ். நம்ம ஹுசைன் பாஷா சாருக்கு அடுத்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு கைடன்ஸ் குடுத்து, நம்மள வந்து இவ்ளோ தூரம் கொண்டுட்டு வந்திருக்க, நமக்காக யோசிச்சு ஏதோ ஒரு ஃப்ரீயா ஒரு பிளாட்ஃபார்ம் கொண்டுட்டு வந்திருக்க நம்ம சஃபியுல்லா சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அதே மாதிரி என்னோட கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து நம்ம வந்து டிராவல் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். ஒரு சாதிச்சு காமிப்போம். நாங்களும் சாதிக்க பிறந்தோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நிச்சயமா 30 நாள் முடிவுல நம்மளும் சாதிச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம கிட்டால இருக்கணும். தேங்க் யூ. தேங்க்ஸ் a lot sir, Safila sir. Thank you Shahida sister. தேங்க்யூ ஸோ மச் சுமையா மேம். ரொம்ப நன்றி. நீங்க சூப்பரா பேசுனீங்க. எஸ், as சுமையா மேம் செட், நம்ம என்ன சொல்றது, ஒவ்வொரு பேட்ச்லயும் வந்து நெறைய பேர் வந்து ஷைன் ஆகிட்டு போயிட்டு இருக்காங்க. பட் அதுல எத்தனை பேர் வந்து அவங்க கத்துக்கிட்ட விஷயங்கள இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படிங்கறத வந்து சூப்பரா சொன்னாங்க சுமையா மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்க சொன்னது வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு ஸ்பார்க், ஒரு ஐ ஓப்பனர் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து லைஃப்ல சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே நீங்க வந்து ஒரு ஸ்பார்க் ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. உங்களை வந்து நீங்க புதுசு எனக்கு. ஸோ உங்களை வந்து வெல்கம் யூ ஆன் போர்ட் அண்ட் ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஹியர். எங்களுக்காக 1 மணி நேரம் கொடுத்து நீங்க எல்லாரும் சண்டே அதுவுமா இந்த டைம்ல எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட் ஒர்க்ஸ்ல இருப்பீங்க. ரொம்ப நன்றி எங்களுக்காக வந்ததுக்கு. அண்ட் நீங்க இந்த 30 டேஸும் வந்து ஃபுல்லா வந்து உங்களுடைய டெடிகேஷனை இதுல போடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் வந்து காத்திருக்கு. ஸோ வி வில் ரைஸ் டுகெதர் அண்ட் வி வில் சக்சீட் டுகெதர். இதுதான் நான் சொல்ல வேண்டியது. அண்ட் ஓவர் டு தௌஹீத் சஃபியுல்லா சார் அண்ட் தேங்க்யூ. ஸோ சொன்ன உடனே டக்குன்னு முடிஞ்சிருச்சோன்னு நினைச்சிட போறாங்க. இல்லை, இன்னும் வரைக்கும் வச்சு செய்வேன், இன்னும் ஒரு 1 மணி நேரத்துக்கு. ஓகே, ஆக்சுவலி இந்த ஒரு முக்கியமான டைம்ல ஐ வாண்ட் டு தேங்க் டாக்டர் ஹுசைன் பாஷா சார். ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 பேரை ட்ரெயின் பண்ணி, அதுவும் சும்மா ட்ரெயின் பண்ணல, ஒரு வேற லெவல் ட்ரெயின் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி ஒரு ட்ரைனர்ஸை எனக்கும் ஒரு ட்ரெயின் பண்றதுக்கு அவர் ஒரு காரணமா இருந்திருக்காரு இல்லையா? ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் ஹிம் அண்ட் ஆல்சோ சைபா ரபிக் சார், அப்புறம் யூசுப் ஆதம் சார், பர்வீன் சுல்தானா மேம், இவங்க எல்லாருமே கூட நான் கனெக்ஷன்ல இருக்கேன். சகாயம் சார், நிறைய சைக்காலஜிஸ்ட் கூட நம்ம கனெக்ஷன்ல இருக்கோம். எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க. அவங்க எல்லாருக்கிட்டையுமே நீங்களும் கத்துட்டு இருந்திருக்கீங்க. ஸோ அதுக்காக நம்ம விபா சார்பா எல்லாரும் சேர்ந்து அவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லிப்போம். அண்ட் தென் வந்து இந்த கோஆர்டினேட்டர் விஷயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஷாஹிதா மேம் கோஆர்டினேட்டரை போட்டதுக்கு ரீசன் என்னன்னா, அவங்க வந்து ஒரு 6 மந்த்ஸ்க்கு மேல என் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து என்னுடைய ஒவ்வொரு நான் சொல்ற விஷயத்த டக்குன்னு புரிஞ்சுக்க முடியும். இந்த விஷயம், இந்த டாஸ்க் இப்படித்தானா அவங்களால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நான் ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால அவங்க ஹெட் கோஆர்டினேட்டரா போட்டோம். அண்ட் தென் வந்து அதர் கோஆர்டினேட்டர்ஸும் உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த கோஆர்டினேட்டர்ஸை பொறுத்தளவுல எல்லாருமே அவங்களாவே வந்து நான் பண்றேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. நான் இனிஷியேஷன் தான் பண்ணேன். நம்ம எப்படியாவது எம்பவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேஷன் போட்டு குரூப் ஓப்பன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களாவே வந்து கேட்டாங்க. இன்னும் ஒரு 2-3 பேர் வந்து கேட்டாங்க என்கிட்ட. பட் போதும் கோஆர்டினேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். இன் ஃபியூச்சர்ல அவங்களுக்கு நம்ம சான்சஸ் கொடுப்போம். இப்போ அதே மாதிரி இந்த 2 நாளா வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு பின்னணியில போயிட்டு இருக்கு. ஷாஹிதா மேம் சரி, நிஷானி நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஸோ பின்னாடி பேக்ரவுண்ட்ல பயங்கரமான ஒர்க் நடந்துட்டு இருக்கு. நமக்கு அந்த குரூப்ல நடக்கிறது மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குரூப்ல வர மெசேஜஸ் மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க. பட் உங்களை எம்பவர் பண்றதுக்கு மிகப்பெரிய ஒர்க் வந்து ஆக்சுவலா காலையில இருந்து ஷாஹிதா சிஸ்டர் வந்து இந்த ஒர்க் தான் பார்த்துட்டு இருக்காங்க. சரியா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபரிதா மேமா இருக்கட்டும், சுமையா மேமா இருக்கட்டும், நூனிஷா மேமா இருக்கட்டும், இதுக்காக வந்து அவங்களாவே முன் வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு பெரிய பாராட்டுகள் கொடுத்துடலாம். அண்ட் தென் வந்து இப்போ ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன்.
பேக் போன் ஆஃப் த விபா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ நான் இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தேன். உங்களுக்குலாம் ஒரு லிங்க் அனுப்பியிருப்பேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ வீடியோ. ஏஐ நான் ஷூட் பண்ணல, ஏஐல ஷூட் பண்ணி ஏஐல வந்து ரெடி பண்ணி அதை அப்லோட் பண்ணியிருக்காங்க. அது ஏஐன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. சரிங்களா? ஸோ சிலர்னால மட்டும் அது வந்து ஓகே ரைட் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு எவ்வளோ க்ளோஸ் டு ரியாலிட்டியில ஒர்க் பண்றாங்க, அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி அதோட வந்து நிறைய டெக்னாலஜியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயிண்ட்னே சொல்லலாம். அந்த அளவுல வந்து ஒரு பெரிய ஒரு ஜெயிண்ட்டை வந்து நம்ம கூட வச்சிருக்கோம் டெக்னாலஜியில. சரியா? ஸோ இப்போ வந்து நிஷானி வந்து உங்களுக்கு எப்படி வந்து டாஸ்க்கை உங்களுக்கு அப்லோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு 5 மினிட்ஸ்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. சரியா? ஸோ நிஷானி வருவாங்க. தேங்க்யூ. ஹாப்பி ஈவினிங் ஆல். எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கும்னு நம்புறேன். கிளியரா இருந்ததுன்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. கிளியரா இருக்குமா? ஓகே, தேங்க்யூ. வித்தவுட் ஃபர்தர் டு நம்ம டைரக்டா எப்படி டாஸ்க் சப்மிட் பண்றதுன்றதை நம்ம போயிடலாம். ஜஸ்ட் மினிட், நான் என்னோட ஸ்கிரீன் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா எல்லாருக்கும்? ஓகே, எல்லாருக்குமே செப்பரேட்டடா ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ குரூப்ல வந்து போடுவாங்க அந்த ஃபார்ம் வந்து. நீங்க வந்து உங்களுக்குன்னு கிரியேட் பண்ணியிருக்க ஃபார்ம் லிங்கை கிளிக் பண்ணி தான் நீங்க வந்து டெய்லி டாஸ்க் சப்மிட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரூல்ஸ்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு நாளைக்கு இன்னைக்குரிய டாஸ்க்கு நீங்க ஒன் டைம் மட்டும்தான் வந்து நீங்க சப்மிட் பண்ணணும். சரிங்களா? சப்மிட் திஸ் ஃபார்ம் ஒன்ஸ் பர் டே. நெக்ஸ்ட் வந்து உங்களோட நேம் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கரெக்டாக என்டர் பண்ணணும். தேர்ட் ஒன் வந்துட்டு டே, எத்தனாவது டே அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஃபோர்த் ரூல் என்னன்னா, நீங்கள் வந்து 3 ஃபைல்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டாஸ்க் வந்து நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு மல்டிபிள் பேஜஸாக இருக்கலாம் சம்டைம். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஒரு 3 இமேஜஸ் இல்லைன்னா பிடிஎஃப் ஃபைல்ஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபைல்ஸும் மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 10 MB தான். ஸோ அப்லோட் ஆகலைன்னா உங்களோட ஃபைல் சைஸை செக் பண்ணிக்கோங்க. 10 MBக்குள்ளே தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்ல வந்து நோட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபீல்டு கொடுத்துருப்போம். அதில் வந்து உங்களோட ரெஃப்ளெக்ஷன்ஸ், லேர்னிங், இன்னைக்கு சேலஞ்சில் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களோட டாஸ்க் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணலைன்னா, அதாவது அப்லோட் பண்ணலைன்னா அது வந்து கவுண்ட்ல எடுத்துக்கப்படாது. ஸோ அதுதான் 7th ரூல். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட நேம் என்டர் பண்ணிக்கணும். சரி. தென் இங்கே வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதாவது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்குறேன். தென் டே ஆஃப் டாஸ்க் சப்மிஷன், எத்தனாவது டே, இன்னைக்கு டே 1க்குரிய டாஸ்க் நீங்கள் சப்மிட் பண்ணீங்கன்னா டே 1. ஸோ நீங்கள் வந்து அந்த டே வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? தென் அப்லோட் டாஸ்க் ஃபைல், இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இங்கே வந்து ஆட் ஃபைல் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு இங்கே ப்ரௌஸ்ன்னு இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சிஸ்டமில் இல்லை மொபைலில் பண்ணீங்கன்னா உங்களோட மீடியா ஃபைல்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பீங்கல்ல டாஸ்க், ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இதை ஓப்பன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இது அப்லோட் ஆகும்.
ஓகேங்களா? அப்லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். சரிங்களா? சப்போஸ் நீங்க மாத்தி வந்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா, இது ஜஸ்ட் இந்த இன்ட் மார்க் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத கிளிக் பண்ணிட்டு நீங்க அகைன் வந்து கரெக்ட்டான ஃபைல அப்லோட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இது வந்து டாஸ்க் ஃபைல் 2, டாஸ்க் ஃபைல் 3 ஆப்ஷனல்னு குடுத்துருக்கோம். ஏன்னா, நீங்க வந்து அந்த டாஸ்க்க வந்து சிங்கிள் பேஜ்ல ஒரே ஃபோட்டோல மட்டும் அப்லோட் பண்ற மாரி இருந்ததுன்னா, நீங்க இதுல மட்டும் அப்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து மேண்டேட்டரி. இந்த இந்த ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணலன்னா, உங்களுக்கு ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகாது. இந்த 2 ஃபைல் அப்லோட் பண்ணலன்னா கூட உங்களுக்கு ஃபார்ம் சப்மிட் ஆயிடும். சரிங்களா? ஸோ இங்க வந்து ஆப்ஷனல் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். சேம் ப்ராசஸ் தான் இங்கேயும். ஆட் ஃபைல் குடுத்துட்டு, ப்ரௌஸ் கிளிக் பண்ணீங்கன்னா, நெக்ஸ்ட் ஃபைல் செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் ஒன் வந்துட்டு நோட்ஸ் ஆர் ரெஃப்ளெக்ஷன்ஸ். இங்க வந்துட்டு நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? உங்களோட ரெஃப்ளெக்ஷன் என்ன? அது எல்லாமே நீங்க வந்துட்டு இங்க டைப் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிக்கலாம். சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் மெசேஜ் இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு காட்டினா தான் நீங்க சப்மிட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல நிஷானி. எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. தேங்க் யூ சோ மச். உங்களோட டைம் வந்து எங்களுக்காக குடுத்ததுக்கு. தேங்க் யூ. தேங்க் யூ சிஸ்டர். தேங்க் யூ ஃபார் ஆல். நிஷானி, எஸ் சிஸ்டர். ஒரு டவுட். என்னன்னா வந்து இப்ப நீங்க அந்த பிடிஎஃப் ஃபைல் அப்லோட் பண்றது வந்து 3 இது ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்கீங்க இல்லையா? சப்போஸ் அந்த டேட்டுக்கு வந்து எந்த ஃபைல்ஸும் அப்லோட் பண்ணலன்னா வந்து சப்மிஷன்ல வந்து எரர் அப்படின்னு காமிக்குமா? இல்லாட்டினா வந்து அது வந்து ஆட்டோமேட்டடா வந்து அன்னைக்கு எந்த இது இல்லாம வந்து நீங்க ப்ரோகிராம் பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்ல ஆக்சுவலி நீங்க ஃபைல் அப்லோட் பண்ணலன்னா உங்களுக்கு சப்மிட்டே ஆகாது. ஏன்னா இது வந்து அதனால தான் கேட்கிறேன் நானு. சப்போஸ் அன்னைக்கு எதுவுமே ஃபைலே இல்லன்னா அப்படின்றதுக்காக கேட்டேன் நானு. இன்கேஸ். இல்ல ஆக்சுவலி மேபி உங்களுக்கு எல்லா நாளும் உங்களுக்கு ஃபைல் இருக்கிற மாதிரி தான் டாஸ்க் குடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நீங்க. டே எஸ். 1ல இருந்து எல்லா அப்படிதானா? நாளுமே வந்து ஆமா. டே 1ல வந்து என்னன்னா, நம்ம அட்லீஸ்ட் நீங்க வந்து வாட் இஸ் யுவர் விஷன் அப்படின்னாவது டே 1ல எழுதுவீங்க. ஓகேவா? ஸோ நீங்க எழுதுற அந்த ஃபைல யூ ஹேவ் டூ டேக் அ ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவ மேபி யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர் நீங்க பிடிஎஃபாவும் எடுத்துக்கலாம். இல்ல இமேஜ் ஃபைலாவும் இருக்கலாம். ஓகேவா? அத வந்து இதுல அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ தட்ஸ் த திங். ஓகேவா? ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் எல்லா நாளுமே இருக்கும். நீங்க இப்ப ஆ. ஸ்கூலுக்கு அப்ரோச் பண்றீங்க. ஆனா உங்களால ஃபோட்டோ எடுக்க முடியல அப்படின்னாலும், நான் இந்த மாரி இந்த ஸ்கூலுக்கு அப்ரோச் பண்ணேன். இங்க இந்த மாதிரி எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர்ல எழுதி யூ ஷுட் பி ஜென்யூன். நான் பண்ண விஷயங்கள நீங்க வந்து அதுல சொல்லப் போறீங்க. ஓகேவா? கரெக்ட். பட் இப்ப ஹோப் என்னோட யுவர் டவுட் இஸ் கொஸ்டின் கிளியர். என்னன்னா ஃபைல் 1, ஃபைல் 2, ஃபைல் 3 இருக்கு. சப்போஸ் இப்ப 2 ஃபைல் தான் அப்லோட் ஓகே. பண்றோம். 3 ஃபைல் இல்ல அப்படின்னா வந்து அது வந்து சப்மிஷனுக்கு வந்து ப்ராப்ளமா இருக்குமான்னு கேக்குறேன். இல்ல, இல்ல இல்ல. ஒரு ஃபைல் மட்டும் தான் நம்ம மேண்டேட்டரின்னு செட் பண்ணியிருக்கோம். ஆமா. மித்த 2 ஓகே. வந்து ஆப்ஷனல் தான். ஆப்ஷனல்ஸ். ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ. ஸோ நெறைய பேரோட கொஸ்டின் வந்து இஃப் வி கான்ட் வொர்க் ஒன் டே, கேன் வி சப்மிட் அலாங் வித் நெக்ஸ்ட் டே? இங்க வந்து இம்பாசிபிலிட்டீஸ்க்கு வேலையே இல்ல. ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு நாள் ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படின்றது, நீங்க இப்பவே வந்து அந்த மைண்ட் செட்க்கு வர வேண்டாம். தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங் வி ஷுட் கம் அவுட் ஆஃப். ஓகேவா? ஸோ அந்த விஷயத்துலேருந்து முதல்ல நீங்க வந்துருங்க. நான் 30 டேஸும் பண்ணிடுவேன். 30 டேஸும் அப்லோட் பண்ணுவேன். ஸோ 30 டேஸும் அப்லோட் பண்றவங்களுக்காக ஒரு சன்மானம் இங்கே கொடுக்கப்படும். ஓகேவா? 30 டேஸ்க்கும் அப்லோட் பண்றவங்களுக்கு உங்க சர்டிஃபிகேட்ல அதுக்காக அங்கீகாரம் குடுப்பாங்க. அண்ட் 30 டேஸ் பண்ணாதவங்களுக்கு அந்த 30 டேஸ் பண்ணவங்களும் சமமாக மாட்டாங்க. அதையும் உங்களுக்கு நான் வந்து சொல்லிக்க விரும்புறேன். ஸோ இன்கேஸ்னா அத வந்து லேட்டர் ஆன் நான் வந்து குரூப்ல அப்லோட் பண்ணுவோம். ஓகேவா? என்ன விஷயம் அப்படின்றத அத நாங்க அப்லோட் பண்றோம். அண்ட் இப்பவே வந்து இஃப் வி கான்ட் அப்படிங்கிற அந்த வேர்ட எங்கேயுமே யூஸ் பண்ணாதீங்க. We will start with positivity and we will grow with positivity and we will finish with success and positivity. Okay? So அந்த காண்ட் அப்படி ஒரு நாள் வந்து நம்ம மைண்ட் செட்டை வந்து மைண்ட் வந்து நம்ம தான் டியூன் பண்ணணும்.
ஏன் நீ முடியாதுன்னு நினைக்கிற? என்ன ஆனாலும் என்ன? நம்ம என்ன இன்னைக்கு என்னால ஒரு விஷயம் பண்ணவே முடியலனாலும், நான் வந்து ஒரு சின்ன விஷயம் எதுலயாவது பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? இது ஒரு வீடியோ பார்க்குறீங்களா? அந்த வீடியோவுலேருந்து நான் இத கத்துக்கிட்டேன். எனக்கு வந்து அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர்ல நம்மளால எழுத முடியாதா? எனக்கு சொல்லுங்க. இன்னைக்கு வந்து நான் வந்து எனக்கு வந்து போஸ்டர் அதுல வந்து நெறைய விஷயம் போட்டிருந்தது. அதுல ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ண தெரியல. ஆனா அந்த போஸ்டர் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டேன். பார்த்து வந்து கத்துக்கிறேன். ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு விஷயமா நான் பண்ணிட்டுருக்கேன். அப்படின்னு சொல்லி நீங்க பண்ற விஷயங்கள ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஒரு ஃபோட்டோ போடுங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ண நமக்கு அந்த விஷயம் வந்துரும். ஓகேவா? ஸோ வி ஷுட் டியூன் மைண்ட். நம்ம மைண்ட இப்பவே டியூன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ப்ளீஸ் டோன்ட் ட்ராப் த வேர்ட் காண்ட். ஆனா இதே தான் நான் குரூப்க்கும் சொல்றேன். நீங்க பண்ண முடியலன்னா, ப்ளீஸ் உங்க கோஆர்டினேட்டர்ட்ட தனியா டிஎம் பண்ணுங்க. அண்ட் உங்களால கண்டிப்பா பண்ண முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்ட மட்டும் டியூன் பண்ணுங்க. தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங். நம்ம எல்லாருமே ட்ரெய்னர்ஸ் அண்ட் நம்ம எல்லாருமே கவுன்சிலர்ஸ். ஸோ அதனால தான் எஸ்பெஷலி ஃபார் ட்ரெய்னர்ஸ் அண்ட் கவுன்சிலர்ஸ்ன்னு நாங்க இத வச்சிருக்கோம். ஏன்னா சாதாரண மனுஷங்கள விட நீங்க எல்லாருமே எக்ஸ்ட்ரார்டினரி பெர்சன்ஸ். ஸோ நீங்க எல்லாருமே வந்து இதுலேருந்து பேக் வாங்குனா, இன்னும் யோசிச்சு பாருங்க நம்மளோட கிளையண்ட்ஸோட நிலைமைகள், நம்மளுடைய கிளையண்ட்ஸோடைய விஷயங்களையும் நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஓகே? So, yes, head over to Tawjid Safullah sir. யா. ஓகே. நிஷானி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்களா? புரிஞ்சதா? புரிஞ்சுது சார். புரிஞ்சிருக்கும்னு ஓகே. நம்புறேன். ரைட். ஸோ தேங்க்ஸ் டு நிஷானி. அவங்களும் ஆக்சுவலா ஒருத்தருக்கும் தனித்தனி லிங்க் கிரியேட் பண்ணியிருக்காங்க. 55 ஒருத்தருக்கும் பேருக்கும். தனித்தனி லிங்க் கிரியேட் பண்ணியிருக்காங்க. காலையில இருந்து அவங்களும் எதிர்க்க கூட இல்லை. ஸோ ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க கண்டினியூஸா. ஸோ இவ்வளவு தூரம் நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்கு விபால இருந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும்ல. என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்? என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு? எனக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு? எல்லாரும் ஒரு ஒரு இதுல வந்து என்ன சொல்றது? ஷைன் ஆவாங்க. கோஆப்பரேட் பண்ணுவாங்க. கோஆப்பரேட் பண்ணி அவங்க ஷைன் ஆனாங்கன்னா, ஓகே நம்மளால வந்து ஒருத்தர எம்பவர் பண்ண முடியும். ஓகே நம்ம ஒருத்தர பண்ணிட்டாலும் கூட, இதுல ஒருத்தர் வந்து சக்சீட் ஆயிட்டா கூட, இஃப் ஒன் பெர்சன் கேன் டூ அதர்ஸ் கேன் டூ அப்படிங்கிற அந்த ஒரு எனக்கு அந்த என்எல்பி பீஸ் பொசிஷன் தான் ஞாபகம் வருது. பிகாஸ் ஒருத்தர் செஞ்சுட்டாங்கன்னா அடுத்தடுத்து கண்டிப்பா நம்மளால இன்னொருத்தரை செய்ய வச்சிட முடியும் அப்படிங்கிறது. இந்த 30 டேஸ் ஒரு விஷயத்த வந்து டேக்கிள் பண்ணிட்டோம் அப்படின்னா லைஃப்ல எதை வேணாலும் பண்ணிடலாம் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் எங்க எல்லாருக்குமே வந்துடும். அதுதான் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ். மற்றவங்களுக்கு தான் அவங்க சொல்லுவாங்க. அன்மியூட் பண்ணி இப்ப நீங்க சொல்றதா இருந்தா சொல்லலாம். இல்ல நான் பேசிடுறேன். நான் பேசணும். ஓகே. நிறைய பேசணும். ஆக்சுவலா என்னன்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா உங்களுடைய 100% பார்ட்டிசிபேஷன் மட்டும் தான். வேற எதுவுமே எனக்கு இல்லை, தேவையில்லை. நான் பிசினஸ் பண்ணணும்னா நான் யோசிக்கிறது எல்லாமே பிசினஸ் தான் யோசிப்பேன். எனக்கு வந்து யோசிக்கணும், பிசினஸ் பண்ணணும்னா இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் பயங்கரமா யோசிச்சு அந்த வேலையில உடனே டக்கு டக்குன்னு பண்ணுவோம், அதெல்லாம் நடக்கும். பட் எனக்கு வந்து இப்போ என்னன்னா உங்களை எம்பவர் பண்ணணும். அதுதான் எனக்கு வேணும். ஏன்னா என் கூட நின்று எனக்கு சின்ன வயசுல இருந்து இந்த பழக்கம் என்னன்னா என் கூட இருக்கிறவங்க யாரும் கஷ்டப்படக்கூடாது. எனக்கு என்னெல்லாம் இறைவன் கொடுத்துருக்கானோ அது எல்லாம் என் கூட இருக்கவங்களுக்கு இறைவன் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு சிறு வயதுல இருந்தே இருக்கு. இது வந்து நான் ஒரு ஒரு பெருமைக்காகவோ வேற எந்த ஒரு விஷயத்துக்காகவும் சொல்லல. என்னோட எண்ணம் என்னவோ அதை நான் சொல்றேன், அவ்வளவுதான். சோ நான் வளர்ந்த இந்த வளர்ச்சியை, நான் பட்ட இந்த அனுபவத்தை நீங்களும் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான். ஸோ அதனால எனக்கு தேவை என்னன்னா உங்களுடைய 100% பார்ட்டிசிபேஷன். யூஸ்வலா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா சரி ஓகே. ஸோ யூஸ்வலா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா 100% வந்து பார்ட்டிசிபேஷன் நமக்கு வேணும். 30 நாளும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஓகேவா? 30 நாளும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். யூஸ்வலா என்ன பண்ணுவோம்னா ஒரு 3 நாள் பண்ணுவாங்க, 4 நாள் பண்ணுவாங்க, 5 நாள் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அவங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு என்னன்னு யோசிக்கும் போதுதான் ஒருத்தருக்கும் ஒரு கோஆர்டினேட்டர் 10 பேரை கொடுத்து இந்த 10 பேர் 12 பேரை நீ பார்த்தே ஆகணும், வேற வழியே இல்லை. அவங்க தூங்கினாலும் தண்ணியை ஊத்தியாவது எழுப்பி விடணும்னு அவங்களுக்கு நான் டாஸ்க் கொடுத்துட்டேன். ஒரு விஷயம் பண்றோம்னா அதுல ஜெயிச்சே ஆகணும். சும்மா ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கவே கூடாது. ஒரு விஷயம் நம்ம இனிஷியேட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்காக வந்து நீங்க டாஸ்க் பண்ணலைன்னா உங்க கோஆர்டினேட்டர்ஸ் உங்களை கண்டிப்பா கேட்டு ஏன் பண்ணலன்னு கேட்பாங்க. ஒரு நாள் மேக்சிமம் ஒரு நாள் பண்ண முடியலன்னா கேப் விடுங்க, அதுக்கு மேல விட்டுறாதீங்க. ஏன்னா தள்ளி போட்டு போயிடும்.
இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன். இன்னொரு தௌசண்ட்ஸ் ஆஃப் வியூல வந்து உங்களுக்கு இந்த விஷயத்த எம்பவர் பண்ணுவான்றதுக்கு நிச்சயமே கிடையாது. அது நல்லா மைண்ட்ல ஏத்திக்கோங்க. ஏன்னா நான் பண்றது என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன், எனக்கு இறைவன் கொடுத்த அந்த விஷயத்த மத்தவங்களுக்கு கொடுக்கணுன்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான் பண்றேன். இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். இன்னொருத்தன் வந்து இதே மாதிரி எம்பவர் பண்ணுவான்றது நடக்கவே நடக்காது. அதனால கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கணும். சார் ஸ்கூலுக்கு போக சொல்றீங்க, 3 ஸ்கூல்ல போய் பார்க்க சொல்றீங்க. எஸ், போய் பாருங்க. இது வரைக்கும் ஒரு தயக்கம் இருக்கும்ல, போய் பார்த்துட்டு தான் வாங்களேன். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் பிரியான் ட்ரேசி உடைய அந்த ஈட் தட் ஃப்ராக் தெரியும் இல்லையா? ஸோ வந்து டெய்லி காலையில அவர் என்ன சொல்றாரு, டெய்லி காலையில ஒரு தவளை எடுத்து சாப்பிட்டுருங்க அப்படின்றாரு. ஏன் அப்படின்னா கஷ்டமான பார்ட்டு இந்த தவளையை சாப்பிட்ற பார்ட்டு. காலையிலேயே அந்த கஷ்டமான விஷயத்த முடிச்சிட்டா ரெஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். இந்த டாஸ்க்கை நீங்க காலையிலேயே முடிச்சிட்டீங்கன்னா அடுத்த நாள் ஃப்ரீயா இருப்பீங்க. கரெக்டா? அதே மாதிரி இன்னொரு விஷயம், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டைம் கொடுத்தோம், டைம் கொடுத்து இதுக்குள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கன்னு சொன்னோம். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த டைம்குள்ள பண்ணவங்க பண்ணாங்க, மிச்சம் இருக்கவங்க கொஞ்சம் தனியா வந்து பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஏன்னா யாரையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, எந்த ஒரு காரணத்தினாலையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ஆட் பண்ணிட்டோம். ஏன் நாங்கள் டைம் வச்சிருந்தோம்னா இந்த பேக் அண்ட் ஒர்க் இருக்கு. இந்த பேக் அண்ட் ஒர்க்கு பெரிய வேலை. அது வந்து பாத்தீங்கன்னா அது ஒர்க் பண்ணவங்களுக்கு தான் அந்த விஷயம் தெரியும். அவ்வளோ வேலைகள் இருக்கனால நம்ம முன்னாடியே இது பண்ணோம். பட் இருந்தாலும் ஒருத்தரோட ஆட் ஆகும் பொழுது நம்ம தவிர்க்க முடியல. எல்லாரும் நமக்கு வேணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். இப்போ அதுல வந்து 72 பேர் குரூப்ல வந்தாங்க. திருப்பி ஒரு 56 பேரா இருந்தாங்க. திருப்பியும் அதுல இருந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ மீட்டிங் வந்திருக்கிறது ஒரு 36 பேர் இருக்கும் இப்போ கரண்ட்லி. பட் ஸோ என்னோட விஷயம் என்னன்னா, ஒரு விஷயத்த டிசிப்ளினா கத்துக்கிறதுக்காக வரோம். இது ஃபர்ஸ்ட் இது ஓகே. இனி அடுத்த எல்லாமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இந்த வீக்லி கிளாஸ்லாம் வந்துட்டு கண்டிப்பா எல்லாருமே அட்டென்ட் பண்ணணும். ஒண்ணு முடியாத பட்சத்துக்கு அட்டென்ட் பண்ணலாம், கோஆர்டினேட்டருக்கு ரிப்போர்ட் பண்ணணும். இந்த டிசிப்ளின்லாம் நம்ம பண்ணணும். நம்மளை பார்த்து நம்ம குழந்தைங்க பண்ணுவாங்க. எத்தனை பேருக்கு வந்து நம்ம குழந்தைங்க வந்து டிசிப்ளினா கரெக்டா ஃபாலோ பண்ணணும், எல்லா கிளாஸையும் அட்டென்ட் பண்ணணும், கிளாஸ் அட்டென்ட் பண்ணலன்னா சொல்லணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? யாரெல்லாம் நினைக்கிறீங்க என் குழந்தை ரொம்ப டிசிப்ளினா இருக்கணும், எல்லா கிளாஸும் கரெக்டா டைமுக்கு போகணும், கரெக்டா லேர்ன் பண்ணணும், மேம் கொடுக்குற எல்லாத்தையும் கரெக்டா பண்ணணும், யாரெல்லாம் நினைக்கிறீங்க? எல்லாம் நினைக்கிறோம் இல்லையா? ஸோ இவங்க எல்லாருக்குமே குழந்தைங்களுக்கு ரோல் மாடல் நம்ம தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ரோல் மாடல் நம்ம தான். சாப்பிட யாருக்கிட்ட கத்துக்கிட்டீங்க? சாப்பிட்றதுக்கு யாருக்கிட்ட கத்துக்கிட்டீங்க? பேச யாருக்கிட்ட கத்துக்கிட்டீங்க? நடக்க யாருக்கிட்ட கத்துக்கிட்டீங்க? அடுத்த ஒரு உறவு கிட்ட பேசுறதுக்கு யாருக்கிட்ட கத்துக்கிட்டீங்க? எல்லாமே அம்மா கிட்ட கத்துக்கிட்டதுதான், அப்பா கிட்ட கத்துக்கிட்டதுதான். அப்ப நமக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க நம்ம ஹையர் அஃபிஷியல். ஸோ அந்த டாஸ்க்கை நம்ம கரெக்டா பண்ணணும் அப்படின்னு நீங்க பண்ணி அவங்க கிட்ட காமிச்சீங்கன்னா அவன் ஆட்டோமேட்டிக்கா மாறுவான். சரியா? கரெக்டா 7வது நாள் வீக், அதாவது டே 1ல இருந்து டே 2, டே 3, டே 4 அந்த மாதிரி இருக்கும். 7th டே வந்து வீக்லி இருக்கும் காலை. அடுத்து 14th டே, அடுத்து 21st டே, 28th டே. ஓகேவா? அதாவது வீக்லி எப்போ ஆன்லைன் கால் இருக்கும்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக டைமுக்கு வந்து பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், குரூப்ல காரணம் போடாதீங்க. நீங்க காரணம் சொல்றதுனா கோஆர்டினேட்டர்கிட்ட தனியாக போய் சொல்லுங்க. குரூப்ல காரணம் போடாதீங்க. ஐ ஹேட் ரீசன்ஸ். ரீசன்ஸ் வந்து இருக்கவே கூடாது. ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிலர் பார்த்துருக்கீங்களா, வேலைக்கு கிளம்பணும், ஏதோ ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்றோன்னே கிளம்புனோடனே இன்னைக்கு வெயிலா இருக்கு, சாயந்தரமா போகணும் அப்படின்னு உட்காருவாங்க. மழை பெய்யும், ஐயோ மழையா இருக்கு, இன்னைக்கு மழை பெய்யுற மாதிரி இருக்கு, மூடமா இருக்கு, நாளைக்கு போலாம் அப்படின்னு உட்காருவாங்க. காத்தடிக்கும், ஐயோ பைக்ல போனா காத்தடிக்கும், நம்ம கீழே விழுந்துருவோம் அப்படின்னுவாங்க. சி, வெயில், மழை, காத்து இதெல்லாம் டெய்லி நடந்துகிட்டே இருக்கும். டெய்லி நடந்துகிட்டே இருக்கும். வெயில் அடிக்கிறதா இருக்கட்டும், மழை அடிக்கிறதா இருக்கட்டும், காத்து அடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்காக நம்ம வேலையை தள்ளி வைக்க முடியாது. நல்லா என் கூட பழகுறவங்களுக்கு தெரியும், எவ்வளவு வெயிலா இருந்தாலும் சரி, எவ்வளவு மழையா இருந்தாலும் சரி, நான் அந்த அந்த ஒரு ஒரு ஜெர்கின் போட்டாவது போகணும், கிளம்பி போயிடுவேன். ஒரு வேலை இருக்குன்னா கிளம்பி போயிடுவேன். எந்த ஒரு காரணத்தை சொல்லி நான் நிறுத்தவே மாட்டேன். இந்த ஒரு விஷயத்த நான் ஒரு ட்ரைனிங்ல நான் எடுத்துக்கிட்டேன். அந்த விஷயத்த எடுத்துக்கோங்க. காரணம் மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க. அந்த காரணம் சொல்றதை குரூப்ல போடாதீங்க. உங்களால டாஸ்க் பண்ண முடியலன்னா ஒரு நாள் பண்ணாம வெயிட் பண்ணுங்க. அடுத்த நாள் நீங்க தள்ளி போட்டீங்கன்னா உங்களுக்கு தான் சிரமம். என்ன ஆகும்னா சாயுத சிஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு காரணம் இன்னொரு காரணத்தை தேடி கூட்டு போய்கிட்டே இருக்கும், அப்படியே பெண்டிங் போயிடும். ஸோ இது ஒண்ணு.
ஸோ வந்து நம்ம சூப்பராக வந்து நம்ம பண்ண போகிறோம். சரியா? ரைட், ஓகே. அண்ட் தென் வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் தெரியும். ஸ்டார்டிங்கில் சின்ன சின்ன விஷயம் தான், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக் விஷயம். ஆனால் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவோம். கஷ்டம்னு நம்ம நினைப்போம். முதல்ல கஷ்டம்னு நம்ம நினைப்போம், அதுவே பெரிய விஷயமா இருக்கும். சரியா? ஸோ கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட்டுட்டு ஈட் தட் ஃபிளாக் ஃபர்ஸ்ட் பண்ணி முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் பார்ப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துக்கு போகணும், லாங்ல இருந்து பார்ப்போம், அந்த இடம் இருட்டா இருக்கு அப்படின்னு நினைச்சு நம்ம இங்கேயே நின்று இங்கேயே தான் இருப்போம். கொஞ்சம் தூரம் போய் பாருங்களேன், அந்த இடத்துல நின்று பாருங்க, கொஞ்சம் வெளிச்சம் தெரியும். திருப்பி அங்க இருந்து பார்க்கும்போது மற்ற இடம் இருட்டா இருக்கா, அங்க போய் பாருங்க, அங்க கொஞ்சம் வெளிச்சம் தெரியும். இந்த மாதிரி அந்த வெளிச்சத்தை பார்த்து 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 நம்ம மூவ் ஆகி போயிட்டே இருக்கலாம். நம்ம நின்னோம்னா நின்றுக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி நான் பெர்ஃபெக்டா தான் ஸ்டார்ட் பண்ணுவேன், பெர்ஃபெக்டா தான் பண்ணுவேன், யாருனாலும் ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. ஸோ அதனால வந்து இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஆக்சுவலா மிகப்பெரிய டே. இப்போ ஒரு உங்களுக்கு ஒரு சயின்ஸ் வச்சு சொல்லுவோம். ராக்கெட் இருக்கு பாத்தீங்களா, ராக்கெட்டை ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு அவ்வளோ எனர்ஜி தேவைப்படும். அந்த ஸ்டார்ட் பண்றதுக்கு தான் விஷயமே. ஃபுல் பொட்டன்ஷியல் தேவைப்படும். ஃபுல் பொட்டன்ஷியல் இருந்தால் தான் ராக்கெட் ஸ்டார்ட் ஆகும், அது ஸ்டார்ட் ஆகாது. தெரியல? சரியா? ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அது எவ்வளோ 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 ஹைட்டுக்கு வந்து அது போகும், ராக்கெட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா. பட் அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது. அந்த மாதிரி இந்த 30 டேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹை எனர்ஜி டே. உங்க லைஃப்ல முக்கியமான 30 டேஸ் நினைச்சுக்கோங்க. இந்த 30 டேஸ் வந்து லைஃப்ல முக்கியமான டேஸ். எவ்வளவு பேர் உங்க சொல்லியிருப்பாங்க, என்னத்த நீ போய் படிச்சுக்கிட்டே இருக்க, என்னத்த கிழிச்ச, என்ன பண்ண, பிராங்கா கேட்கிறேன், இப்பெல்லாம் பேசியிருப்பாங்க தானே. எவ்வளவோ பேர் வந்து என்ன பண்ண, நீ படிச்சுக்கிட்டே தான் இருக்க, என்ன செய்யற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா. நம்ம அடுத்த மூமெண்ட் போக முடியல இல்லையா. ஸோ அதுக்கு ஒரு வாய்ப்பா இந்த 30 டேஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நான் திருப்பி சொல்றேன், இன்னொரு தௌஹீத் சுஃபில வந்து திருப்பி உங்களை இதே மாதிரி மோட்டிவேட் பண்றான்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த 30 டேஸ் எடுத்துக்கோங்க. நாளைக்கு காலையில இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். நாளைக்கு காலையில இருந்து 30 நாள் எனக்காக நான் சொல்றதை மட்டும் பண்ணுங்க. நீங்க அதுக்கப்புறம் உங்க லைஃப் சேஞ்ச் ஆகலைன்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். அதே மாதிரி எந்த டீம் வந்து பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த டீமுக்கும் கோஆர்டினேட்டருக்கும் ஒரு ரெகக்னேஷன் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன். பட் நான் அது ஃப்ரீயா பண்றேன். என்னால என்ன பண்ண முடியுமோ நான் அதை பண்றேன். அது எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கோங்க. சரியா? ஒரு பெஸ்ட் டீம் விஷயம் ஒன்று பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு டீம் கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாம் அவங்க டீமை ஃபுல்லாக பண்ணணும். எனக்கு இந்த 56 பேர் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. 56 பேரும் 30 நாள் சேலஞ்சை முடிச்சுட்டேன். நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறீங்க பண்ணலை, அது ரெண்டாவது விஷயம். நான் சேலஞ்சை முடிச்சுட்டேன்னு வந்து நிற்கணும். அப்படி நிற்கும் போது நான் அப்போ யாரெல்லாம் கூப்பிடலாம், நான் அப்போ பெருமையாக கூப்பிடுவேன். ஹுசைன் பசா சாரை கூப்பிடுவேன், சைபா ரபிக் சாரை கூப்பிடுவேன், யூசுப் ஆதம் சாரை கூப்பிடுவேன், பவின் சுல்தான் மேம் கூப்பிடுவேன், சாயம் சாரை கூப்பிடுவேன். எனக்கு யாரெல்லாம் சைக்காலஜி தெரியுமோ எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து உட்கார வைப்பேன். நான் இங்க பாருங்க, எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னோட எல்லாம் சூப்பரா பண்ணியிருக்காங்க, எம்பவர் ஆயிருக்காங்க பாருங்க, நான் காட்டுவேன். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் இவ்வளோ தூரம் நான் எஃபர்ட் எடுத்து உங்களுக்கு அதுக்கான பலன் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது 30 டேஸ் சேலஞ்சை காரணம் சொல்லாம பண்ணி முடிச்சிருங்கன்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். ஸோ நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. டீம் உங்களுக்கு கைடன்ஸ் சூப்பராக பண்ணுவாங்க. உங்களுக்கு அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ இந்த நம்ம இவ்வளோ கோஆர்டினேட்டர்ஸ் பேசினாங்க, டெக்னிக்கல் டீம் பேசினாங்க, அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து எந்த லெவலில் வந்து அவங்களுக்கு பூரா கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து இந்த நெக்ஸ்ட் லெவல் 30 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணி நீங்கள் பேசலாம். இது வந்து நம்ம லைஃப்பை மாற்றும்னு நினைக்கிறீங்களா? இப்போ உங்களுடைய டாஸ்க் என்னன்றது தெரிஞ்சிச்சு, என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும், இது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஃபோட்டோ செஷன் வச்சிடலாமா? ரைட், ஒரு ஃபோட்டோ செஷன் வச்சுருவோம். எல்லாரும் வீடியோ ஆன் பண்ண முடிஞ்சவங்க எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிக்கணும்.
ஓகே, ஆன் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஃபைன். ஓகே, திருப்பி எடுப்போம். இப்பதான் கொஞ்சம் சிலர் ஆன் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஆன் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஸ்மைல். அப்படியே இருங்க. ஓகே, ஸ்மைல். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஹேண்ட் ரைஸ் பண்ணி நீங்கள் பேசலாம். சரஸ்வதி மேம், நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசுங்க. சார் ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலா நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ண விரும்புறேன். ஏன்னா நம்ம அந்த என்எல்பி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கனீஸ் அப்புறம் சாகிதா இவங்கெல்லாம் சில 21 டேஸ் சேலஞ்ச் மாதிரி போடுவாங்க. பட் இந்த மாதிரி ஏதாவது சேலஞ்ச் வரும்போது நான் ரொம்ப ஆர்வமா செய்வேன். அவங்களுக்கே தெரியும். நான் தான் ஃபர்ஸ்ட் பர்சனா இருப்பேன். ரொம்ப ஆர்வம். ஷாயிதா சிஸ்டர் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு தடங்கள் வந்துடும். ஒண்ணு அவங்களாலே போட முடியாம போகும். இல்ல என்னால இடையில பண்ண முடியாது போயிடும். ஒரு 10 நாள் பண்ணுவோம். 15 நாள் 16 நாள் வரைக்கும் போயிருக்கு. அப்புறம் 4 நாள் வந்து ஏதோ ஒரு பிரேக் ஆயிடும். இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நாங்க வந்து கண்டிப்பா வந்து 100% பார்ட்டிசிபேட் பண்ணணும். சொல்ற மாதிரி இதை வந்து இதுக்கு முன்னாடி நிறைய ஒர்க் இருக்கு உங்களுக்கு. உங்க டீம் ஒர்க் பண்ணணும். இதை ஒரு ஃப்ரீயா கிளாஸ்ல நீங்க பண்றீங்கன்னா இது ஒரு பெரிய விஷயம். ஈஸி கிடையாது. நம்ம சார் கிட்ட எல்லாரும் ஒண்ணா படிச்சிருக்கோம். நம்ம டீமுக்காக நீங்க பண்ணணும்னு இன்னும் இருக்கீங்க. சோ அதுவே ஒரு பெரிய தேங்க்ஸ் அதுக்கு. இதுல வந்து என்னன்னா நம்ம காரணம் சொல்லலாம். சொல்ற மாதிரி அந்த குரூப்லயே வந்து காரணத்தை போகும்போது என்ன ஆகும்னா ஒருத்தர் காரணம் போடுவாங்க. அந்த நெகட்டிவிட்டி தான் எல்லாத்தையும் போட்டு ஆளுக்கு ஒரு காரணம் சொல்லி மொத்தமா க்ளோஸ் ஆகிற மாதிரி ஆயிடும். சோ சார் சொன்னது எல்லாருமே வந்து காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் சாதிப்பதில்லை. காரியங்கள் சாதிப்பவர்கள் காரணங்கள் சொல்வதில்லை. அதை மனசுல வச்சுக்கிட்டு நம்ம ஏதாவது ஒரு நாள் ஒரு சங்கடங்கள் எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். அதை வந்து எப்படி நெக்ஸ்ட் டே சேர்த்து போட்டுடலாம் அப்படின்றத பார்த்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அதுல குரூப்ல போடாம அன்னைக்கு மட்டும் தனியா அவங்க கோஆர்டினேட்டர் வந்து டிஎம் பண்ணிட்டு பண்ணிக்கலாம்ன்றது நல்ல ஒரு சஜஷன். இதுல முன்னாடியே நீங்க சொல்லிட்டது ரொம்ப நல்லதா போச்சு. ஏன்னா ஒருத்தர் இந்த சின்ன பசங்க மாதிரி தான் நம்ம மைண்ட் ஒன்னா இருக்கு. இவ்வளோ நம்ம கவுன்சிலிங் படிக்கிறோம், கோச்சிங் படிக்கிறோம், என்எல்பி படிக்கிறோம், எல்லாம் படிச்சு கூட எல்கேஜி ஸ்கூல்ல குழந்தைங்களை கொண்டு போய் சேர்ப்பாங்க கிண்டர் கார்டன்ல. அவங்களால வந்து வீட்டுல வந்து ஓடுவாங்க, விளையாடுவாங்க, அந்த போவாங்க, இங்க போவாங்க, ஓடிடுவாங்க, அதை விட்டுவாங்க, இது விட்டுவாங்க. இப்படி இருந்த பசங்க ஆக்டிவா இருந்த பசங்களை ஒரு இடத்துல 1 மணி நேரம் உட்கார வைக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, டீச்சர் அதட்டுவாங்க. ஐயோ டீச்சர் அதட்டுறாங்களேன்னு பயந்த பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா டீச்சர் போர்டு எழுத திரும்பினா ஒரு பையன் நிற்பாங்க. ஒரு குழந்தை ஏதோ ஒரு பையனோ பொண்ணு எழுந்து நிற்பாங்க. டீச்சர் என்னன்னு கேட்டா இப்படின்னு கை கட்டுவாங்க. சரி போ, ஏன்னா டீச்சர் நேச்சுரலுக்காக ஒண்ணும் பண்ண முடியாது போன்னுவாங்க. அவ்வளவுதான் அடுத்தடுத்து எழுந்திருப்பாங்க. அந்த ஒரு சைல்டு சைக்காலஜி தான் இது. அதுதான் உண்மை எல்லாருக்குமே இருக்கு. ஒருத்தர் ஒரு நெகட்டிவா இது இன்னைக்கு நான் பண்ண முடியல, இன்னைக்கு என்னால ஒரு ரீசன் போட்டாங்கன்னா எல்லாருக்கும் அந்த ரீசன் வருது அடுத்தடுத்து. சோ இதை வந்து நம்ம கண்டிப்பா வந்து எல்லாருமே நாங்க அவாய்ட் பண்ணிடுறோம். எப்படி வந்து 30 days சக்சஸ்ஃபுல்லா இதை எடுத்துட்டு போறதுக்கு எங்களால முடிஞ்ச எல்லாருமே நாங்க பண்றோம். ஏன்னா இதுல வந்து ஒருத்தரோட சக்சஸ் இல்லை. இதுல பார்ட்டிசிபேட் பண்ற அத்தனை பேருக்குமே இண்டிவிஜுவலா வந்து சக்சஸ் இருக்கு. நான் எல்லாரையும் கேட்டுக்கிறதும் அதுதான். எல்லாருமே காரணங்கள் சொல்லாம அழகா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இது எல்லாருக்குமே ஒரு நல்ல குரோத்தா தான் அமையுன்றதுல எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கு. ரொம்ப தேங்க்யூ சார். இப்படி ஒரு இதை வந்து எங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கோஆர்டினேட்டர்ஸ் அத்தனை பேருக்கும் தேங்க்ஸ். ஷாகிதா சிஸ்டர் எனக்கு மெயின் கோஆர்டினேட்டர் வந்தாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சுமியா சிஸ்டர், எல்லாருக்குமே தேங்க்யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ.
ஓகே. சாரி, ஆக்சுவலா என்னன்னா 30 டேஸ் வந்து யாரு வந்து கம்ப்ளீட் பண்ணி ஃபுல்லா எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி முடிச்சிருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து நம்ம சர்டிஃபிகேட் வந்து குடுப்போம். இந்த சர்டிஃபிகேட் வந்து வேல்யூவா இருக்குமா? சர்டிஃபிகேட் வேல்யூவா இருக்குமா? 30 டேஸ் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களை பாராட்டும் விதமாக அந்த சர்டிஃபிகேட் குடுக்குறோம். 30 டேஸ் சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு. யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ, யாரெல்லாம் சொன்னத கரெக்ட்டா பண்ணி அந்த அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ, அவங்களுக்கு நம்ம சர்டிஃபிகேட் பண்றோம். ஓகே. இந்த சர்டிஃபிகேட் வேல்யூவா இருக்குமா? வாட் டு யூ திங்க்? யூ கேன் சாட். அப்படி இருந்தா என்ன வேல்யூவா இருக்கலாம்? நான் ரொம்ப வேல்யூ ஆயிடுவேன். ஓகே. அதாவது ஹேண்ட் ரைஸ் பண்ணி கூட சொல்லணும்னா சொல்லலாம். பட் நான் சாட்ல இதுக்கான ஆன்சர் கேட்கிறேன். நான் ஒரு விஷயம் சொல்லணும் அதுக்காக. அந்த சர்டிஃபிகேட் வேல்யூவா இருக்குமா? முடிச்சிடலாம் 10 நிமிஷத்துல. Obviously, it gives the holistic picture. These 30 days will define us. Okay? Right. ஓகே. அந்த சர்டிஃபிகேட்ல என்னன்னா, அந்த சர்டிஃபிகேட்டை பார்க்கும்போது நமக்கு கான்ஃபிடென்ட் வரும். 30 டேஸ் நம்ம கண்டினியூஸா பண்ணியிருக்கோம். அதுக்கான அப்ரிசியேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. விபா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. சரியா? ஸோ ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஒரு கொடுத்துருக்காங்கன்ற உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். 2வது விஷயம், இட் ஷோஸ் என்ன ஷோ பண்ணுது? இந்த கேண்டிடேட் 30 டேஸ் வந்து சொன்னதை கரெக்டா பண்ணியிருக்காங்க எல்லா சேலஞ்சையும் அப்படின்ற விஷயத்த காட்டுது. அப்ப நான் ஒரு பர்ஃபெக்டா பண்ணக்கூடிய டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்ற விஷயத்த நீங்க காட்டலாம். எங்கெல்லாம் உங்களுக்கு அதை காட்டணுமோ அங்கெல்லாம் இந்த சர்டிபிகேட் காட்டலாம். சரியா? அதே மாதிரி நான் கன்சிஸ்டண்டா பண்ணுவேன் எந்த ஒர்க்கா இருந்தாலும் நீங்க காட்ட வேண்டிய இடத்துல அதை காட்டலாம். ஓகேவா? ஸோ 30 டேஸ் கரெக்டா முடிச்சு இதை பண்ணிக்கோங்க. வேற யாராவது பேச விரும்புனீங்க அப்படின்னா ஒரு 2-3 பேர் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணி பேசிடலாம். அஸ்ரஃப் ரிஸ்வான் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாரு. ஆமா, அதான் நான் சொல்ல வந்தேன். நான் என்ன பேச வந்தேன்டா, இப்ப நம்ம 30 டேஸ் 30 டாஸ்க் நம்மளுக்கு வந்திருக்குது. அதுல நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு சில விஷயம் நம்மளுக்கு தெரியும், ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாம இருக்கும். அதை நம்ம வந்து இது செய்யறதுனால நம்மளுக்கும் அதை கத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா நம்மளுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா அமையுது நம்மளுக்கு. அது இல்லாம நம்ம எந்த வேலை செஞ்சாலும் ஒருத்தவங்களோட தூண்டுதல் மூலமா தான் நம்ம செய்யறதுக்கு ஆர்வங்கள் அதிகமா வரும். ஸோ நம்மளுக்குள்ள ஒரு டீமா இருந்து நம்ம கூட மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து நீங்க அதை செஞ்சிட்டீங்களா, நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆர்வமா அது செய்யும் போது நம்மளுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் நம்மளுக்கு வரும். சர்டிஃபிகேட்டு நம்மளோட டேலண்ட்டை நம்ம வெளியே கொண்டு வர்றது அதே ஒரு பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட் தானே. சர்டிஃபிகேட்டும் நம்ம நிறைய வாங்கியிருக்கிறோம், இந்த ஒரு நம்மளுக்கு ஒர்த்லெஸ்ஸா இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளோட திறமைகளை நம்ம வளர்த்திக்கிட்டே இருக்கிறத வந்து நம்மளுக்கு மேலும் மேலும் நம்மளுக்கு நாலேஜா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம நிறைய விஷயங்கள் தெரியாத நம்ம அடுத்தவங்கள்ட்ட கேட்போம், அவங்கள பிஸியா இருப்பாங்க, அவங்க அதை நம்ம கற்றுக் கொடுக்காம அவங்களுக்கு டைம் கிடைக்காம இருக்கிறதுனால நம்மளுக்கு அதை கத்துக்காம இருப்போம். இந்த மாதிரி ஒரு தளத்துல வரும்போது நம்மளுக்கு அது இதே நம்ம பல இடத்துக்கு போனோம்னா அதோட ரேட்டே தனியா இருக்கும். மற்ற ஒரு இதுக்கு போனோண்டாவே ஒரு 60,000 ரூபாய் 80,000 ரூபாய் 1 லேக் அந்த மாதிரிலாம் இப்போ ஃபீஸ் வாங்கி அந்தந்த இதுக்கே வந்து இது பண்றாங்க. ஸோ இதை நம்ம வந்து ரொம்ப இதாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். 2வது பயத்தை போக்கணும். எப்படி இருக்கும், எல்லாருமே ஒரு பயத்துல தான் எப்படி இருக்க போகுது, என்ன செய்ய போறோம்னு முதல்ல எடுத்து வைக்கக்கூடிய அடி எடுத்து வைக்கிறோம், முயற்சி பண்றோம். அதை நம்ம ஒன்று இப்போ நாமளும் அப்படிதான் ஒவ்வொருத்தரும் பாருங்க, உம்ரா ஹஜ்ஜுக்கு போறோம், உம்ரா பண்ண போறோம், ஹஜ் பண்ண போறோம். போறதுக்கு முன்னாடி ஒரே பயமா இருக்கும், எப்படிடா அங்க செய்ய போறோம், உம்ரா எப்படி செய்ய போறோம், ஹஜ் எப்படி நம்ம நிறைவேற்ற போறோம்னு. நம்ம தவக்கல் அதெல்லாம் நம்ம அதுல போட்டு அதுல இறங்கி நம்ம போட்ட எஃபெக்ட் பண்ணிட்டு நம்ம போக நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வழி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம அதை நோக்கி உள்ள நுழைஞ்சு போக நம்ம அந்த நம்ம 40 டேஸ் 30 டேஸ் உம்ரா பண்றோம், ஹஜ் பண்றோம், பண்ண ஒவ்வொரு நாள் ஒன்று செய்ய அது அப்படியே ஈஸி ஆயிரும்.
ஸோ அது மாதிரி தான் இது வந்து ஒவ்வொரு நாள் இப்போ மொத்தம் 30 நாள் டாஸ்க்கை நீங்கள் பார்க்காம அன்னைக்கு ஒரு நாளுக்கு உண்டான டாஸ்க்கை மட்டும் அன்னைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதை மட்டும் கான்சன்ட்ரேஷன் செலுத்தி நீங்கள் அந்த டாஸ்க்கை மட்டும் கவனம் செலுத்தினா அடுத்த 30 நாள் டாஸ்க்கு நீங்கள் முடிச்சிடலாம். இப்போ இன்னைக்கு உட்காந்து 30ஐயும் பார்த்தீங்கன்னாவே அது நம்மளுக்கு ஒரு பயமாக தான் தெரியும். இந்த 30 டாஸ்க்கும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நம்ம செய்ய போகிறது ஒரு நாளுக்கு ஒன்று தான் செய்ய போகிறோம். அந்த ஒரு டாஸ்க்ல தான் அன்னைக்கு உண்டானது நம்ம கவனம் செலுத்த போகிறோம். அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அந்த டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டாவே அப்படியே அடுத்தடுத்த டாஸ்க் நம்மளுக்கு வந்து கிளியராகவே நம்மளுக்கு வந்து இதாயிரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ சஃபியுல்லா சார், ரொம்ப நன்றி. இந்த மாதிரி மனசு யாருக்குமே வராது. இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயா நாலேஜ் கொடுத்து எல்லாத்துக்கும் உதவி செஞ்சு அவங்களையும் வந்து இது மாதிரி ஒரு நல்ல தளத்துல உயர வைக்கணுங்கிற அந்த எண்ணம் ஒரு பெரிய இதுதான். மேலும் மேலும் உங்க குடும்பத்திலையும் உங்க குழந்தையும் பரக்கத்து கொடுக்கணும். அல்லாஹ் உங்களை வாழ்க்கையை மேலும் மேலும் சிறப்பா அமைச்சு கொடுக்கணும். எல்லா துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. தேங்க்யூ. வேற யாராவது பேசணுமா? வேற யாராவது எனக்கு இதை பண்ணா எனக்கு கான்ஃபிடென்ட் வந்துரும்னு நான் நம்புறேன் அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்களா? இதை நான் பண்ணா நான் கான்ஃபிடென்ட் நான் பண்ணிடுவேன், எனக்கு சில விஷயங்கள் மாறும்னு நான் நம்புறேன், இல்லை வேற எதுவும் வேணா இருக்கலாம், கான்ஃபிடென்ட்ல இது மாறும்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நான் ஸ்டார்ட் பண்றேன். அப்படி யாராவது இருக்கீங்களா? 30 days கழிச்சு நம்ம அதை பார்ப்போம், மாறி இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். அண்ட் என்கிட்ட ஏற்கனவே சேலஞ்ச் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல சிலர், கரியர் கவுன்சிலிங் சேலஞ்ச், அவங்க பேசலாமா? சோச்னம், ஓகே, அன்மியூட் பண்ணிக்கோங்க. Yeah. First of all, I just want to thank you so much to all the people who are behind this thing, because I feel it's a God-given opportunity for me, because I always knew my problem is, as you said, I'm a learner. I keep on learning. So the input is there, but there never an output. You know, when we were having the thing, I was thinking, what is the difference between you and me? And I could see that you are an action taker. You know, you, as you said, you don't think twice before you do your job. But I am somebody who is very comfortable in my comfort zone. No, I refuse to come out of my comfort zone. I feel it's like an elephant in the room. No, even small tasks seems to be big for me. So I think this is something which is going to be really, really beneficial for me. Even before joining it, I took one full day to think, will I be able to do it or not? Should I take the risk? Because I have never done anything like this. No completing any challenge or anything like that. So I feel I hope it will be a very boosting experience for me. And I feel like it's a family thing, no, because I know most of you and it feels like very comfortable in that way also. So thank you so much and best of luck to everyone. Thank you, ma'am. Thank you. Actually, I'm very happy to you are onboarding here. Kerala also onboarding here in Tamil Nadu. So I'm very happy. Thank you so much. And actually ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. என்னன்னா கொஸ்டின் வந்தது, டாஸ்க் பிடிஎஃப் குரூப்ல போடுவீங்களா? டாஸ்க் பிடிஎஃப் குரூப்ல தேவையில்லை. அவரு நம்ம அஸ்ரப் சார் சொன்னார் பார்த்தீங்களா, நீங்க 30 நாள் இதையும் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எதுக்கு அது? 30 நாள் எதுவும் நமக்கு தேவையில்லை. அன்னன்னைக்கு டாஸ்க் அன்னன்னைக்கு வரும், அன்னன்னைக்கு நீங்க பண்ணி போகணும். சரிங்களா? 30 நாள் மொத்தமா கொடுத்துட்டு பண்ணுங்கன்னா நீங்க பண்ணவே மாட்டீங்க. நான் ஜென்ரலா சொல்றேன், சாரி நீங்கன்னு சொல்ல, ஜென்ரலா வந்து நம்மளுடைய ஹியூமன் மைண்ட் செட்டு அதுதான். ஸோ அதனால வந்து நம்ம டே பை டே வந்து பண்ணுவோம். ஓகேவா? கொஞ்ச நேரம் வெளியே இருந்தேன். ஓகே ஓகே ரைட். நம்ம இந்த கெரியர் கவுன்சிலிங் சேலஞ்ச் அட்டன் பண்றீங்கல்ல, யாராவது யார் இருக்காதான் இல்லை, அவங்க கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களேன். அதுல என்ன நீங்க எடுத்துக்கிட்டீங்க, அதுல என்ன உங்களுக்கு கிடைச்சதுன்ற விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணிட்டு முடிச்சுக்கலாம். சார் நான் பேசலாமா? ஷூர் மேம், பேசுங்க. சார் கேக்குதா? கிளியரா கேக்குது மேம், சொல்லுங்க. எஸ், ஓகே. ஆக்சுவலா வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணேன். ஃப்ளையர் ரெடி பண்றதுனா எப்படி, இத பத்தின ஒரு இது வந்து கொஞ்சம் கம்மியாவே தான் இருந்துச்சு. ஆஃப்டர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம். உங்களுடைய நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன், நீங்க பேசுறது சரியா கேட்கல. சார் கேக்குதுங்களா? இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா? வாய்ஸ் பிரேக். எஸ்
ஓகே சார், நோ ப்ராப்ளம். நான் அப்புறமா வாய்ஸ் ரெக்கார்ட் குரூப்ல போட்டுறேன். ஷூர். அஸ்மானி சார். சார் கேக்குதுங்களா? கேக்குது மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க வந்திருக்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். 100 டேஸ் சேலஞ்ச் ஃபர்ஸ்ட் நாங்க எடுக்கும்போது எனக்கு ரொம்ப ப்ரெஷரா இருக்கும். எப்படிடா இதெல்லாம் ஹேண்டில் பண்றது அப்படின்ற மாதிரி. பட் இப்போ வந்துட்டு ஒரு ஒரு ஸ்லைடை ரெடி பண்ணணும் அப்படின்னா 2 ஹவர்ஸ்க்கு மேல அதை பார்த்து பண்ற மாதிரி இருக்கும். அதுவே நிறைய டைம் வந்து டச் விட்டு போன மாதிரி. முன்னெல்லாம் வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸ் பண்ணுவோம். பட் இடையில வந்துட்டு சில ஃபேமிலி இஷ்யூஸ்னால ஒரு 1.5 இயர்ஸ் வந்து நான் அவரோட ஹெல்த் கண்டிஷன்னாலேயே நான் ஃபீல்ட் அவுட் ஆன மாதிரி ஃபீல் வந்து. பட் இந்த டாஸ்க் எடுத்து நான் பண்ணும்போது இப்போ ஒரு 2-3 டேஸாவே வித்தின் 15 மினிட்ஸ்ல நான் அதை பண்ணிட்டு உங்களுக்கு நான் சென்ட் பண்றேன். ஸோ அப்படிங்கும் போது என்னோட அந்த விஷயத்த வந்து நான் கரெக்டா கத்துக்கிறேன், க்ரோப் ஆகுறேன் அப்படிங்கிறது இந்த விஷயத்துல என்னால ரியலைஸ் பண்ண முடியுது இந்த சேலஞ்ச்னால. ஸோ இது மட்டும் இல்ல, இப்போ இந்த 30 டேஸ் சேலஞ்ச்லயும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. நீங்க சொல்றது இதுல எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் சார், நான் லாஸ்டா கேட்கணும்னு நினைச்சேன். என்ன அப்படின்னா, நீங்க மார்னிங் அந்த டாஸ்க் கொடுத்துருவீங்க, ஓகே. பட் அதை நீங்க போஸ்ட் பண்ணணும்னு சொல்றீங்க இல்லையா, அதை வந்து எந்த டைமிங் நீங்க சொன்னீங்க, அப்போ அந்த டைம்ல எரர் ஆயிடுச்சு, என்னோட இது வந்து நெட்வொர்க் இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து இப்போ நம்ம பண்ண போறோம்னா, இப்போ ஸ்கூல்ஸ்ல போய் நம்ம கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு நீங்க ஒரு போஸ்டர் ரெடி பண்ண சொல்லியிருக்கலாம், இல்ல வேற ஒரு வீடியோ மேக் பண்ண சொல்லியிருக்கலாம், அந்த இல்ல ப்ராட்காஸ்ட் பண்ண சொல்லியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பண்றது வந்து மார்னிங் நீங்க அப்டேட் பண்ணுவீங்க. பட் அதை வந்து நாங்க எப்போ போஸ்ட் பண்ணணும், அதை மட்டும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்கு அது சரியா? ஈவினிங் வந்து ஈவினிங் இருக்குங்களா? 6ல இருந்து ஓகேங்க சார். 9க்குள்ள அந்த டேக்குள்ள முடிச்சிடணும். ஸோ 6ல இருந்து 9க்குள்ள முடிச்சிடணும் சரியா? ஓகேங்க சார். தேங்க்யூ இன்னைக்கு சார். டேக்குள்ள உங்களுக்கு கோஆர்டினேட்டர்ஸ் வந்து 6 o'clockலாம் நீங்க ஏன் பண்ணலன்னா, ஏன் இன்னும் பண்ணலன்னு உங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சுவாங்க. கேட்டு அப்டேட் பண்ணிடணும் சரியா? ஓகே சார். தேங்க்யூ சார். அதுதான் அது மட்டும் இல்லாம இப்போ நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல போயிட்டு நீங்க வந்து அதை சேலஞ்சா கொடுக்கும்போது நிறைய விஷயங்கள் நாங்களே வந்து அதை ஃபேஸ் பண்ணும்போது அது இன்னுமே எப்படி சொல்றது, பல இடத்துல வந்து இந்த இடத்துல நம்ம உள்ள போக முடியுமா, பேச முடியுமான்னு ஒரு ஃபியர் இருந்துட்டே இருந்தது. அந்த ஃபியரை வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு நாங்க போறோம். ஸோ அது எங்களுக்கு இன்னுமே பெட்டர் சாய்ஸா இருக்கு. நல்ல ஒரு growth கொடுத்த ஒரு ஃபீலை கொடுக்குது சார். நிஜமாலுமே ரொம்ப மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ. அப்துல் ரசாக் சார் நீங்க பேசலாமா? இருக்கீங்களா லைன்ல? ஓகே. ஃபைனலா ஷாஹிதா சிஸ்டர் உங்களுடைய அந்த கரியர் கவுன்சிலிங்குடைய சேலஞ்சை மட்டும் என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்த மட்டும் பேசிட்டு மைண்ட் அப் பண்ணிக்கலாம். அண்ட் எஸ், ஓகே. நான் வந்து கெரியர் கவுன்சிலிங்ல சார்ட்ட தான் பண்ணிட்டு இருக்கேன். 100 டேஸ் சேலஞ்ச். ஆப்வியஸா வந்து இங்க இருக்கிற எல்லாருக்குமே அந்த ஈட் த ஃப்ராக் அது வந்து நானும் நிறைய விஷயத்த வந்து ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டே இருப்பேன். நான் ஏன் வந்து உங்க எல்லார்ட்டையும் அந்த ரீசன் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றேன்னா, பிகாஸ் ஐ எம் டூயிங் த சேம் மிஸ்டேக். ஒரு நாள் பண்ணுவேன், 2 நாள் பண்ணுவேன், 3 நாள் பண்ணுவேன், ஒரு வாரம் கூட பண்ணுவேன். ஆனா அந்த 6th டே ஒரு நாள் விட்டுட்டேன்னா, அந்த 7th டே வந்து எனக்கு திரும்ப அத எடுக்க அவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஸோ தட்ஸ் த திங். ஐ டோன்ட் வாண்ட் யூ டு சே எனி ரீசன்ஸ தயவு செஞ்சு குரூப்ல போஸ்ட் பண்ணாதீங்க. நான் வந்து சார்ட்ட இண்டிவிஜுவலா சொல்லும்போது, யூ ஷுட் டூ அப்படின்னு அவங்க சொல்லிருவாங்க. நீங்க செய்யலைன்னா அமைதியா கூட இருந்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே மத்தவங்கலாம் செய்யும்போது, மத்தவங்கலாம் போஸ்ட் பண்ணும்போது, உங்க நாடி நரம்பெல்லாம் துடிக்கும் உண்மையிலே. நம்ம வந்து ஏன் இவ்ளோ சோம்பேறியா இருக்கோம் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு மைண்ட் செட் வரும். அண்ட் தட் கிவ்ஸ் யூ த ஸ்பிரிட். ஸோ அதுதான் உங்களை வந்து எப்பவுமே இது பண்ணும். நான் ஒரு நாள் வந்து எனக்கு ஒரு விஷயம் வந்து தெரியல அப்படின்னா நான் ரொம்ப கியூரியஸ் ஆயிடுவேன். ஃபர்ஸ்ட் விஷயம் எனக்கு தெரியல இந்த விஷயம் அப்படின்னா, இப்போ கூட இந்த இதுல வந்து எனக்கு வந்து எப்படி இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னு தெரியல. ஆனா நெக்ஸ்ட் மீட்டிங்ல அதை கத்துக்கிட்டு வந்து நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருவேன். ஓகேவா? ஸோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறத விட நீங்க அதை கத்துக்க எவ்வளவு முயற்சி பண்றீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஏஐ வச்சு எப்படி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அந்த ஏஐ வச்சு வீடியோவை கிரியேட் பண்ணி அதை வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டேன். ஏஐ வந்து வச்சு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி என்னோட ஓன் வாய்ஸ் ஓவர் போட்டு 2 நாள் முன்னாடி நான் போட்டிருந்தேன். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் முயற்சி. இன்னும் அதில் என்ன டீப்பாக கற்றுக்கலாம் அப்படின்றதையும்
விஷயத்தையும் கத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒவ்வொரு விஷயமா நீங்க கத்துக்கிற விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு ஒரு உங்களுக்கு தெரியாம ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒண்ணு வரும். ஸோ அது எல்லாருக்குமே வந்து எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் இல்ல. நானே ஒரு பிகினர் தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிஷானியும் இன்னும் நெறைய கத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? நிஷானி வந்து டெக்னிக்கல் ஜெயண்ட்ன்னு சொல்லலாம். சரியா? அவங்க வந்து சாருடைய சிஸ்டர். ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது நான் சஃபி சார்ட்டயும் சொல்லுவேன் அதுதான். நீங்க உங்க அளவுக்குலாம் நான் கிடையாது. என்னால முடிஞ்ச ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு. ஸோ ஸ்டில் ஐ அம் அ லேர்னர். நான் இன்னும் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். அண்ட் அந்த ஒரு விஷயத்த கத்துக்கணும்னு நீங்க எப்ப வந்து முயற்சி பண்றீங்களோ, அந்த கத்துக்கிற அத வந்து அதுவே உங்கள தேடி வரும். ஓகேவா? நீங்க பார்க்குற ரீல்ஸ் ஃபுல்லாவே வந்து அது ரிலேட்டடாவே வரும். உங்கள வந்து டைவர்ட் பண்ண விடாது. நான் அத பத்தி YouTubeல சர்ச் பண்ணிட்டு வந்தேன்னா, Instagram ஃபுல்லா அத பத்தி வரும். திரும்பவும் போயிடுவேன். அத வந்து எப்படி கத்துக்கலாம் அப்படின்றத பார்க்கறதுக்கு. ஸோ ஒவ்வொரு விஷயமே இனிமே நீங்க வந்து அ யூ ஆர் கோயிங் டூ க்ரோ ஃப்ரம் நவ் ரைட் நவ். இப்பலருந்து நாளைலருந்து நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் க்ரோ பண்ண போறீங்க. நீங்க வளர்றதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஈச் அண்ட் எவ்ரி டே நீங்க ஒரு விஷயத்தையாவது கத்துக்கணும். ஸோ எவ்ரி டே இன் எவ்ரி வே ஐ அம் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர். எப்பவுமே இத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எப்பவுமே அத வந்து சொல்லிக்கிட்டே இருங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ அண்ட் தௌதி சஃபியுல்லா சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா என்னுடைய ஒரு 6 மந்த்ஸ் பிஃபோர் வந்து என்னோட பிரசன்டேஷன்ஸா இருக்கட்டும், என்னோட பிபிடிஸ், என்னுடைய என்ன சொல்றது, என்னோட ஃப்ளையர்ஸ் எல்லாம் வந்து வேற மாரி இருந்தது. அண்ட் இப்ப வந்து ஒரு விஷயத்தையும் கத்துக்கிட்டேன். எனக்கு இது எப்படி செய்யணும்னு சொல்லிக் குடுங்க, அது எப்படி செய்யணும்னு சொல்லிக் குடுங்கன்னு சொல்லி அத ஒண்ணும் கத்துக்கிட்டு, அத வந்து ரொம்பவும் அவங்களையும் பிரஷர் பண்ணக்கூடாதுன்றதுலயும் நான் இது பண்ணுவேன். கத்துக்கணும் அப்படின்னா, இப்ப வந்து கத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் நிஷானியும் ரொம்ப பிரஷர் பண்ண மாட்டேன். அவங்கள பத்தியும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு எம்பத்தட்டிக் மைண்ட் நமக்கு வேணும். ஸோ நம்ம ஒரு எஃபர்ட்ட அதிகமா போட்டு அவங்க கிட்ட இருந்து ஒரு சில விஷயம் எந்த ஆப்ல யூஸ் பண்றீங்க? எது வழியா எப்படி பண்ணணும்? எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் மட்டும் உங்க ஃப்ரீ டைம்ல போட்டுருங்கன்னு சொல்லி கேட்பேன். ஷி வில் ஆல்சோ டிராப் தட் அண்ட் நான் அத வச்சு அத திரும்ப திரும்ப அதுக்கு எனக்கு புரியலன்னா கூட அவங்கள்ட்ட எனக்கு புரியலன்னு கேட்க மாட்டேன். திரும்ப திரும்ப அத கேட்டு அத வந்து வச்சு ஒரு விஷயத்த செஞ்சுருவேன். ஸோ அத இந்த ஒரு குவாலிட்டிய உங்ககிட்ட பில்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த 30 டேஸ்ல நீங்க எல்லாருமே எம்பவர் ஆயிருவீங்க. ஆல் தி பெஸ்ட் டூ ஈச் அண்ட் எவ்ரிபடி. இன்னைக்கு கலந்துக்கிட்டு என்ன பத்தி பேசின எல்லாருக்குமே சரி, எல்லாருக்குமே உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா 2 மணி நேரம் நீங்க எங்களுக்காக குடுத்துருக்கீங்க. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. இவ்ளோ பேரும் ஜாயின் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி. அண்ட் தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ சோ மச். கிரேட்ஃபுல் டூ ஆல்மைட்டி. தேங்க் யூ சோ மச் சஃபி சார் ஃபார் எவ்ரிதிங். ஓகே. தேங்க்யூ மேம். அண்ட் எல்லா கோஆர்டினேட்டர்ஸ்க்கும் தேங்க்யூ அண்ட் சிடிஓ நிஷானி அண்ட் ஆல்சோ பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச்.